Hello everyone, welcome to 9th lecture of electrostatic. So electrostatic in the first lesson நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 9th lectureலயும் 10th lecture நம்ம என்ன பார்க்க போறோம்னா போர்ட்ல கேட்ட PYQ क्वेश्चंस எல்லாம் பார்க்க போறோம். So PYQ என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்லிறேன். PYQ னா previous year question paper. ஓகேவா? DPP னா daily practice problem. So daily practice problemல பார்த்தா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நான் அசைன்மென்ட் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது இல்லாமல் எக்ஸாம்பிள் கொஷின் என்னென்ன கொஷின்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. கரெக்டாக இல்லையா? ஸோ அதை உட்காந்து நீ டெய்லி உட்காந்து படிக்கணும். ஓகேவா? ஸோ அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருந்தேன். பண்ணாதவங்க பண்ணிடு, பண்ணவங்க உன் ஆன்சர் எல்லாம் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிக்கோ. சரியா? கொஷின் பார்த்தனா 2020 அதாவது 2011 2020 வரைக்கும் இருக்கிற எல்லா கொஷின் இதில் கவர் ஆகிருக்கும். புரியுதா? ஓகே, நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? நீட்டில் கேட்குற எல்லா கொஷின் நம்ம லெக்சர்லேயே கவர் பண்ணிடுறோம். போர்டில் கேட்குற கொஷினே எல்லாத்தையும் இந்த மாதிரி அசைன்மெண்ட்டில் நம்ம கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ நீட்டில் கேட்ட எந்த கொஷினும் நான் போர்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டாமா அப்படின்னா ஆன்சர் இஸ் நோ. யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் தட். எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இல்லை நீ அமைதியா எதுக்காக நம்ம அந்த கொஷினை சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா முன்னாடி இருக்கிற பேட்டர்னில் MCQ கொஷின் கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற பேட்டர்னில் MCQ கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா? புரியுதா? பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்துக்கோ எத்தனை கொஸ்டின். ஸோ இந்த டைம் பார்த்தோன்னா 1 மார்க் இருக்கும், உனக்கு 2 மார்க் இருக்கும், 3 மார்க் இருக்கும் அண்ட் 4 மார்க் கொஸ்டின், 4 or 5 மார்க் இருக்கும். சரியா? அதை நீ பார்த்துக்கோ. இல்லை ஏதாவது சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் எடுத்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோ. சரியா? அதில் உனக்கு ஐடியா கிடச்சிரும். ஓகேவா? டேர்ம் 1 டேர்ம் 2ன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதனால் எல்லாத்தையும் உட்காந்து படிக்கணும். நவம்பர் மாதத்தில் வந்து உனக்கு வந்து என்ன வச்சுருவாங்க? ப்ரீ போர்டு வச்சுருவாங்க. நவம்பர் 8 ப்ரீ போர்டு அப்படின்னு சொன்னால் ஒரு சில ஸ்டாஃப் வந்து நவம்பர் 6 ஒரு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. சரியா? நம்ம கெமிஸ்ட்ரி நம்ம ஃபிசிக்ஸ் சார் பார்த்தோன்னா அவர் டிசம்பர் 8 எப்படியாவது கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுவார். கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா நோ ப்ராப்ளம், சிலபஸ் ஓவர்னு முடிச்சிருவார். ஓகேவா? புரியுதா? அதனால் லெசன் முடிய ஒழுக்கம் உட்காந்து படிச்சுக்கோ. சரியா? PYQ பார்த்தா உனக்கு ஒரு ஐடியா வந்துடும் என்னென்ன டாபிக் எல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி. ஏன்னா PYQவில் கொஷின் சால்வ் பண்ணுறப்ப உனக்கே சலிச்சு போகிற அளவுக்கு அவ்வளோ கொஸ்டினும் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஜஸ்ட் வார்த்தையை மட்டும் மாற்றி வச்சுருப்பாங்க. கரெக்டாக இல்லையா? வார்த்தையை மாற்றினாங்களே, எனக்கு அதுவே தெரில. நான் வந்து வேறு இந்த கொஸ்டின் அந்த கொஸ்டின் வேறு நினச்சி 2 தடவை எழுதி வச்சுருக்கேன். சரியா? இது தெரியாமல் நான் வேறு காப்பி பண்ணுற அவசரத்தில் அப்படியே காப்பி பண்ணி வச்சுட்டேன். இது 2த்துக்கு 2 தடவை ஆன்சர் எழுதிருக்கு. தயவுசெய்து இருக்காது. சரியா? அட்லீஸ்ட் என்னென்ன கொஸ்டின் கேட்குறாங்காச்சு தெரியணும். தம்பி வாய் பேசுறது நீ வரல. டெலிட்டட்ல என் கிளாஸில் கிடையாது. ஓகேவா? என் கிளாஸ்க்கு வெளியே போய் எது வேணாலும் டெலிட் பண்ணிக்கோங்க. Draw the pattern of electric field line when a point charge -q is kept near an uncharged conducting plate. என்கிட்ட என்ன இருக்கு? ஒரு அன்சார்ஜ்டு கண்டக்டிங் பிளேட் இருக்கு. இதை ஒரு பிளேட்னு வச்சுக்கோ. இது ஒரு அன்சார்ஜ்டு கண்டக்டிங் பிளேட். இந்த அன்சார்ஜ் கண்டக்டிங் பிளேட்டுக்கு பக்கத்தில் நான் என்ன வச்சிருக்கேன்? ஒரு -q சார்ஜை வச்சிருக்கேன். எனி டிஃபிகல்ட்டி? இந்த -q சார்ஜ் வந்து இந்த பிளேட்டில் என்ன சார்ஜ் இன்டியூஸ் பண்ணும்? ப்ளஸ் சார்ஜ் இன்டியூஸ் பண்ணுமா? அப்போ இந்த பிளேட் வந்து ஃபர்ஸ்ட் அன்சார்ஜாக இருந்துச்சு. அப்போ ப்ளஸ் சார்ஜ் இங்கே வருதுன்னா இந்த சைடு என்ன சார்ஜ் வரும்? மைனஸ் சார்ஜ். எனி டிஃபிகல்ட்டி? இப்போ இதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? இதுதான் உங்கள் கொஸ்டின். சரியா? இப்போ நல்லா பாரு. இந்த சைடு நெகட்டிவா? நெகட்டிவ்க்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? டுவர்ட்ஸ். கரெக்டாக இல்லை? புரியுதா? அப்போ இந்த சைடு இதான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். கரெக்டானு செக் பண்ணிக்கோ. இங்கே பார்த்தோன்னா பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் வருமா? புரியுதா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் கேன் நெவர் இன்டர்செக்ட் ஈச் அதர். பண்ணிக்கோ. புரியுதா? புரிஞ்சுதா? போட்டியா? இல்லை இந்த சைடு நீ போடல. ஓகேவா? அந்த சைடு போட்டுக்கோ. அதே மாதிரி பாரு, இந்த சைடு நெகட்டிவ்க்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? புரியுதா? அவங்க எங்கே கேட்குறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி. சப்போஸ் அவங்க இந்த சைடு -q மட்டும் கேட்குறாங்கன்னா இது தேவையில்லை இருந்தாலும் எக்ஸ்ட்ரா மறைஞ்சு வச்சிரு. ஓகேவா? ஏன்னா உனக்கு செட் பண்ண எக்ஸாமினர் வந்து கொஸ்டின் ஒருத்தர் செட் பண்ணி ஆன்சர் இன்னொருத்தர் கூட கொடுத்துருக்கலாம். அப்போ செட் பண்ணவங்க வந்து ஆன்சர் ஸ்கீமில் வந்து இந்த டயக்ராம் மொத்தமாக கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினை பார்த்துட்டு இது மட்டும் தான் கேட்குறாங்க. ஒரு சில டைம் ஸ்டாஃப் வந்து டென்ஷனில் உட்காந்து திருத்துவாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் சரியா ஒரு பேப்பருக்கு அவங்களுக்கு 6 ரூபாயிலேருந்து 7 ரூபா கொடுப்பாங்க திருத்துறதுக்கு. அந்த ஒரு பேப்பரில் பார்த்தோன்னே ஒரு 40 பக்கம் எழுதி வச்சுருப்பேன். கரெக்டாக இல்லையா? அப்போ அவங்க 6 ரூபாக்காகவும் 40 பக்கத்தை திருத்தணும். அதுக்காக ரொம்ப டெப்த்தாக திருத்த மாட்டாங்க. ஆன்சர் கீழே இருக்கிறத அப்படியே திருத்துவாங்க. சரியா?
அதனால பார்த்தேன்னா உன்னால எவ்வளோ மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ கொடுத்துரு. கொஸ்டின் என்ன? ட்ரா பேட்டர்ன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு 2 பாசிட்டிவ் சார்ஜஸ். இதெல்லாம் நம்ம லெக்சர்லேயே பார்த்தோமா? சப்போஸ் 2 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? அவே. அப்போ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஞாபகம் இருக்கா? நடுவில் ஒரு மிட் பாயிண்ட் இருக்கும், இந்த இடத்துல என்ன ஆகும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. அதனால அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்காது. புரியுதா? எஸ் சார். முகமது ஷேக்கா? வெரி குட். புரியுதா? இவ்வளோ லைன் போட்டதுக்கு அப்புறம் சார்ஜே காணாம போயிடுச்சு. என்னடா இதையும் புக்கில் கொடுத்துருப்பாங்க, பட் இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கக்கூடாது. புரியுதா? இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆயிரும், நல்லிஃபை. நெக்ஸ்ட் கொஸ்டின் அகைன் புக்கில் இருந்து டைரக்டான கொஸ்டின். ட்ரா த எலக்ட்ரிக் ஃபீல்ட் பேட்டர்ன் ஆஃப் எலக்ட்ரிக் டைபோல். மைனஸ்லேருந்து ப்ளஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் வருமா? யார் இல்லை வேண்டாம்? என்ன வேண்டாம் உனக்கு? எதுக்கு கொடுக்குற? கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போறோம்னு தெரியும். அப்போ கொஸ்டின் கொண்டு வராமல் என்ன வேலை? பயாலஜி நோட்ல பிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் ஏன் போகும்? பயாலஜி புக்ல பிசிக்ஸ் ஆன்சர் தேடினியா? இது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். டைரக்ஷன் ஆஃப் டைபோல் என்ன? டைரக்ஷன் ஆஃப் டைபோல் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். அப்போ நான் இப்படி ஒரு டைபோல் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்லி என்ன அர்த்தம்? இங்கே என்கிட்ட நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, இங்கே என்ன இருக்கு? ஓகேவா? புரியுதா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? டைபோல் எப்படி இருக்கும்? டைபோல் இட் இம்ப்ளைஸ் டைபோல் மொமெண்ட். 2 சார்ஜ் இருந்தால் அது எதுவுமே பண்ணாமல் உட்காருமா? 2 சார்ஜ் வச்சிருக்கேன், கண்டிப்பாக ஏதோ ஒரு டைபோல் மொமெண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. அவ்வளோ. Why do electrostatic field line do not form a closed loop? எதனால அது ஒரு க்ளோஸ் லூப் ஃபார்ம் பண்ணாது? வெரி குட். ஸோ இது நான் சொல்லினேன்னா, சப்போஸ் இந்த இடத்துல பாயிண்ட்ல ஒரு சார்ஜ் இருக்குன்னா அந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது. சரியா? அப்போ நம்ம அந்த இடத்துல பார்க்குறப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடு, இது ஒரு பேசிக்லி ஒரு கண்டக்டர் மாதிரி அசியூம் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது. கரெக்டா இல்லையா? நாட் டிஃபைன் சொல்லக்கூடாது, 0 சொல்லி முடிச்சிருவோம் தானே சொல்லு. we cannot define சொல்லியிருப்பேன். அந்த இடத்துல டிஸ்டன்ஸ் என்ன ஆயிரும்? r is equal to 0 ஆயிரும். அப்போ நாட் டிஃபைன் சொல்லுவோம். பட் ஆக்சுவலி பார்த்தோன்னா அந்த பாயிண்ட்ல பார்த்தோன்னா இட் இஸ் 0. சரியா? அதுக்கு சொன்னல ஒன்னால ஓமலே ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ண முடியுமா? கிரியேட் பண்ண முடியாது. அப்போ ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணலாம், அங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லை. அதான் சொல்ல டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி நாட் டிஃபைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நோ, அது தப்பு. ஆக்சுவலாக அந்த பாயிண்ட்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது. அப்போ நல்லா பாரு, பேசிக்லி இது ஒரு இதுதான். ஆனால் நல்லா பாரு, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி இருக்கா? இப்போ ஒரு லூப்னு சொன்னால் இப்படி கிரியேட் ஆனது லூப், கரெக்டாக இல்லையா? ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் க்ளோஸ் லூப் கிரியேட் பண்ணுமா? எஸ். ஒரு நார்த் போல் ஒரு சவுத் போல் இருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இப்படியே வரும். கரெக்டா? ஞாபகம் இருக்கா? எஸ். ஓகேவா? அப்போ ஏன் கிளியர் பண்ணாத? அந்த இடத்துல சார்ஜ் இருக்கிற இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது, அதனால அது வந்து டிஸ்கண்டினியூஸ். two equal balls having equal positive, இல்லை நான் ஒன்று வாசிக்கிறேன், இல்லை நீ வாசிச்சுக்கோ. having equal positive charge q coulomb are suspended by 2 insulating string of equal length. What would be the effect of force when the plastic sheet is inserted? நல்லா பாருங்க, 2 சார்ஜ் இருக்கு. என்ன பிரச்சனை? அப்படியே பின்னாடி திரும்புற 3 கொஸ்டின் ஒரு தடவை நான் எதை திட்டணும் போனிய? இப்போ நல்லா பாருங்க, என்கிட்ட 2 சார்ஜ் இருக்கு. சரியா? ரெண்டுமே Q சார்ஜ். அப்போ இந்த இடத்துல Q சார்ஜ் இருக்கிறதுனால என்ன நடக்கும்? இங்கே என்ன ஆகும்? 2 சார்ஜும் ரிப்பல் ஆகும். கரெக்டா இல்லையா? இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வாட் வில் பி த எஃபெக்ட் ஆன் த ஃபோர்ஸ் when a plastic sheet, நடுவில் நான் என்ன இன்சர்ட் பண்றேன்? இந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை இன்சர்ட் பண்றேன். ஓகேவா? பிளாஸ்டிக் ஷீட்டை இன்சர்ட் பண்ணா ஃபோர்ஸ் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. நல்லா பாரு, ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? வெரி குட். கரெக்டா?
இப்போ பிளாஸ்டிக்ங்கிறது ஒரு பேசிக்கலி ஒரு மீடியம். அப்போ நான் மீடியமை இங்கே இன்சர்ட் பண்ணிட்டேன்னா அப்போ முன்னாடியை விட ஃபோர்ஸ் என்ன ஆயிடுச்சு? கே பை டைம்ஸ் கம்மி ஆயிடுச்சு. 1 பை எப்சிலான் ஆர் டைம்ஸ் கம்மி ஆயிடுச்சு. அப்போ ஃபோர்ஸ் என்ன ஆகுது? நல்லா பாரு, எஃப் பை எஃப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1 பை இல்லை மொத்தமாக எப்சிலான் ஆர் வரும். அப்போ எப்சிலான் இங்கே வந்துருச்சுன்னா புது ஃபோர்ஸ் எஃப் டேஷ் பார்த்தேன்னா எஃப் பை எப்சிலான் ஆர். ரொம்ப சிம்பிள். இங்கே பாரு, இங்கேருந்து நீ எடுத்துக்கலாம் 1 பை 4 பை எப்சிலான் நாட் பை ஆர் ஸ்கொயர். இதுதான் என்னோட எஃப். அப்போ எஃப் டிவைட் பை எப்சிலான் ஆர். அப்போ ஃபோர்ஸ் என்ன ஆயிடுச்சு? கம்மி ஆயிடுச்சு. அப்போ டென்ஷனும் என்ன ஆகும்? ஸ்ட்ரிங்கில் டிக்ரீஸ் ஆகும். புரியுதா? புரியலையா? ஓகே. why do the electric field line never intersect each other? Suppose ஒரு இடத்துல electric field line இப்படி intersect ஆகுது. Basically electric field line, very good. Suppose இதை ஒரு electric field line வச்சுக்கோ. What does electric field line give? The tangent of the electric field line gives the direction of the electric field. கரெக்டா இல்லையா? இப்போ நல்லா பாரு, இது கூட சேர்த்து இன்னொரு electric field இப்படி intersect ஆயிடுச்சு. அப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் பாரு, மேலே இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டு எது சொல்லுது? இதோட டைரக்ஷன் இதுன்னு சொல்லுது. கரெக்டா இல்லையா? கீழே இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன சொல்லுது? இதோட டைரக்ஷன் இதுன்னு சொல்லுது. அது எப்படி ஒரு இடத்துல ரெண்டு டைரக்ஷன் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. புரியுதா? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் நெவர் இன்டர்செக்ட் ஈச் அதர். புரியுதா? எஸ். why must electric field at the surface? இது வந்து சார்ஜ் கண்டக்டர் பி பெர்பெண்டிகுலர். எதுக்காக பெர்பெண்டிகுலர்? இது பேசிக்கலி பார்த்தோன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி. இது வந்து நம்ம நெக்ஸ்ட் லெக்சர்லையும் பார்ப்போம். சரியா? ஸோ அந்த சர்ஃபேஸ்க்கு பார்த்தோன்னா இது வந்து பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும் அப்படின்ட்டு. இது பேசிக்கலி இப்போ சப்போஸ் இதான் ஒரு இதுன்னு வச்சுக்கோ. ஏன் சப்போஸ் நான் உள்ளுக்குள்ளே சார்ஜ் வச்சுருக்கேன். இப்போ சார்ஜில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? எப்படியா? கரெக்டாக இல்லையா? அப்போ இது சர்ஃபேஸ்க்கு எப்படி இருக்குது? பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ இவங்க கொடுத்துருக்க எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு பார்த்துடுறேன். As electric field inside a conductor is always 0. இது கரெக்டா இல்லையா? Yes. Electric field line force exert lateral pressure on each other which leads to repulsion between the like charge. Thus for stabilizing space the electric field are normal to surface. See இது வந்து நான் உனக்கு இதில் நடத்தியிருப்பேன். சப்போஸ் என்கிட்ட இங்கே ஒரு ஷீட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்கே ஒரு நெகட்டிவ் ஷீட் இருக்குது. இது ஒரு பாசிட்டிவ் ஷீட்னு அசியூம் பண்ணிக்கோ. ஏன் இப்போ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் எப்படி இருக்கும்? நான் உனக்கு நடத்துகிறப்ப என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த நெகட்டிவ் சார்ஜ் பார்த்தோன்னா இப்படி 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 எல்லா டைரக்ஷன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் பண்ணுவானா? அதே மாதிரி இந்த நெகட்டிவ் இப்படி 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 எல்லா டைரக்ஷனில் கிரியேட் பண்ணுவானா? அப்போ இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனுக்கு நல்ல ரிப்பல்ஷன் இருக்குமா? அப்போ அவங்களாம் கேன்சல் அவுட் பண்ணிவிட்டு ஃபைனல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி கிடைக்கும் உனக்கு? இந்த சர்ஃபேஸ்க்கு இப்படி பெர்பெண்டிகுலராக கிடைக்க ஆரம்பிச்சிருமா? புரியுதா? என்ன சிரிப்பு கோபிகாக்கு? அப்போ நல்லா பாரு, இங்கேயும் பார்த்தோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரேண்டமாக எல்லா டைரக்ஷன் கிரியேட் ஆகலாம். பட் தூரம் போக போக இவன் ரிப்பல் பண்ணுவானா? அப்போ நல்லிஃபை பண்ணுறதுக்கு என்ன ஆயிரும்? ஜஸ்ட் பெர்பெண்டிகுலராக இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் மட்டும் இருக்கும். புரியுதா? ஓகே. கொஸ்டின் 8 என்ன சொல்கிறாங்க? 2 point charges Q1 and Q2 are placed at a distance d apart as shown in the figure. Electric field intensity is 0. இந்த P பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி என்ன ஆயிடுச்சு? எலக்ட்ரிக் ஃபீல்ட் அங்கே என்ன ஆகுது? 0. இதுல இருந்து நீ என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? நல்லா பாரு, உன் சார்ஜ் இங்கே ஒரு சார்ஜ் இருக்கு, இங்கே ஒரு சார்ஜ் இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் எங்கே 0 இருக்கு? வெளியில 0 இருக்கு. கரெக்டா இல்லையா? ஏன் அழுகிற? தூக்கம் வருதா? தூங்கவே விட மாட்டாங்களா? செத்தாலும் கவலை இல்லை, படிச்சு தான் ஆகணும். இப்போ நல்லா பாரு, சப்போஸ் இங்கே பாசிட்டிவ் சார்ஜ், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்போ உனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே 0 ஆகும்? இதுக்கு நடுவில். கரெக்டா? கரெக்டா இல்லை. பட் இங்கே நல்லிஃபிகேஷன் பாயிண்ட் வெளியே இருக்கு. அப்போ ஒரு சார்ஜ் பாசிட்டிவ், இன்னொரு சார்ஜ் நெகட்டிவ்னு சொல்லலாமா? Q1 and Q2 are of different nature. கரெக்டா? இல்லைன்னா unlike charges. புரியுதா என்ன சொல்றேன்? ஏன் அன்லைக் வந்துச்சு? புரிஞ்சா? Q1 and Q2 are unlike charges. வேற என்ன சொல்லலாம்? பாயிண்ட் இங்கே நல்லிஃபிகேஷன் பாயிண்ட் வந்திருக்குது இதுக்கு பக்கத்தில். கரெக்டா? இதுக்கு பக்கத்தில் வந்திருக்கு. அப்போ மேக்னிடியூட் ஆஃப் எது அதிகமாக இருக்கணும்? Q1 Q2? Q1 மேக்னிடியூட் அதிகம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இவன் வந்து அஸ்யூம் தட் இது நெகட்டிவ் சார்ஜ். இவன் இந்த டைரக்ஷனில் கிரியேட் பண்ணுற ஃபீல்டு, இவன் தூரத்தில் இருக்கான்.
அப்ப அவனும் இவன் ஈக்குவலா கிரியேட் பண்ணணும். அப்ப ஈக்குவலா கிரியேட் பண்ணணும், அதிக தூரத்துல இருக்கான். அப்ப அதோட மேக்னிடியூட் எப்படி இருக்கணும்? புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? புரியல அப்படின்னா பழைய லெக்சர் போய் பார்த்துக்கோ. ஸோ Q1 is greater than Q2. Q1 is greater than Q2 ன்னு சொல்றப்ப I am talking only about its magnitude. சரியா? ஏன்னா நிறைய பேர் இந்த கன்ஃபியூஷன்ல இருக்கும். 2 கூலும் பெருசா இல்ல -10 கூலும் பெருசா? -10 கூலும் தான் பெருசு. புரியுதா? ஏன்னா நம்பரை பாரு, 10 கூலும். புரியுதா? ஸோ அதான் நான் சொன்னேன். சரியா? புரியுதா? எஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்பர் 9. டிஃபைன் டைபோல் மொமெண்ட் ஆஃப் an electric dipole. ஸோ சிபிஎஸ்சி புக்கை பொறுத்தவரைக்கும் டைபோல் மொமெண்ட்டோட டெஃபினேஷன் ரொம்பவே சிம்பிள். டைபோல் மொமெண்ட் இஸ் டிஃபைன்ட் as the product of magnitude of either charges. மேக்னிடியூடுங்கிற வார்த்தை இருக்கும். சரியா? உன் புக் எடுத்து பாரு. சரியா? உன் புக்கில் அந்த வார்த்தை கொடுத்துருப்பான். ப்ராடக்ட் ஆஃப் எய்தர் சார்ஜஸ். ஓகே, பட் மேக்னிடியூட் தான் எடுப்பேன். ஏன்னா நீ நெகட்டிவ் தரப்போ அவங்க மைனஸ் போட்டுறக்கூடாது. புரியுதா? நான் அதனால தான் சொல்லிட்டேன், நம்ம வந்து எங்கெல்லாம் வெக்டரை பற்றி பேசுகிறோமோ சார்ஜை வந்து எப்பவுமே எப்படி எடுக்கணும்? மேக்னிடியூட் மட்டும்தான் எடுக்கணும், நெகட்டிவ் போடக்கூடாது. அந்த நெகட்டிவ் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பிரெயினை யூஸ் பண்ணி டைரக்ஷனை கொண்டு வந்துக்கலாம். புரியுதா? அப்போ Q வந்துருச்சு இன்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன். ஸோ டைபோல் மொமெண்ட் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் எய்தர் சார்ஜ் அண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன். டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் 2a எழுதினாலும் சரி, L எழுதினாலும் சரி, 2l எழுதினாலும் சரி, அது ஒன்றே பொறுத்து. ஏன்னா நான் டிஃபைன் பண்ண போகிறேன். என்கிட்ட இங்கே ஒரு -q சார்ஜ் இருக்குது, இங்கே ஒரு +q சார்ஜ் இருக்குது. ஒன்ட்டு எலக்ட்ரிக் டைபோல் கேட்டாங்கன்னா எப்படி டிஃபைன் பண்ணு? வாட் இஸ் எலக்ட்ரிக் டைபோல்? Two equal and opposite charges separated by some small distance. ஓகேவா? அப்போ நல்லா பாரு, எனக்கு வேணா இந்த டிஸ்டன்ஸ்னா L டிஃபைன் பண்ணிக்கலாம். முடிஞ்சா 2a போட்டதை அங்கே 2a போட்டுக்கோ. ஓகே, சாவல உடனே செல்ஃபி எடுத்து போட்டுருவோம். நாளைக்குலேருந்து ஸ்டேட்டஸு ரெஸ்ட் இன் பீஸ். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக நிம்மதி. இஸ் இட் ஸ்கேலர் குவான்டிட்டி ஆர் வெக்டர் குவான்டிட்டி? வெக்டர் குவான்டிட்டி. அப்போ இதுவும் வெக்டர். ஓகேவா? இது என்ன குவான்டிட்டி? வெக்டர் குவான்டிட்டினா இதுக்கு டைரக்ஷன் இருக்குமா? இந்த இடத்துல டைரக்ஷன் எது? புரியுதா? புரியுதா? எஸ். Any difficulty? Question number 10. Draw the plot showing the variation of electric field with respect to distance. Electric fieldக்கும் டிஸ்டன்ஸ்க்கு கிராஃப் கேட்குறாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் டிஸ்டன்ஸ்க்கும். புரியுதா? ஈக்கும் ஆர்க்கும் கிராஃப் எப்படி இருக்கும்? கரெக்டா? சரி, அடுத்த கொஸ்டின். ஈக்கும் r² கிராஃப் எப்படி இருக்கும்? நல்லா இப்போ இது 1/r² சொன்னா இது 1/r மாதிரி வருமா? ஏன்னா இந்த ஆக்சிஸ்ல ஃபுல்லா 1/r² இருக்கு. புரியுதா? அப்போ 1/r கிராஃப் பார்த்தனா உனக்கு கொஞ்சம் மேலே இருக்கும். இது எக்ஸ்னு வச்சுக்கோயே. சரியா? இது இப்போ 1/x² கிராஃபா? 1/x² கிராஃப் இப்படி இருக்குமா? கரெக்டா இல்லையா? இங்கே பார்த்தோன்னா ஆக்சிஸே x² எடுத்திருக்கேன். புரியுதா? அப்போ E is proportional to மொத்தமாக 1/, இந்த மொத்த வேல்யூ சம் yன்னு வச்சுக்கோயே. அப்போ E is equal to 1kq/x². x² பதில் என்ன போட்டுக்கலாம்? அப்போ E is proportional to 1/y கிராஃபா? அப்போ 1/r கிராஃப் போடுற, அவ்வளோதான். புரியுதா? அடுத்த ஒரு கொஸ்டின். ஈக்கும் 1/r² கிராஃப் எப்படி வரும்? ஈக்கும் 1/r². இந்த 1/r² மொத்தமாக சம் எக்ஸ்னு வச்சுக்கோ. அப்போ E is proportional to மொத்தமாக 1/r². கரெக்டாக இல்லை? இந்த ஆக்சில் மொத்தமாக 1/r² இருக்கு. அப்போ டைரக்ட்லி. புரியுதா? புரியுதா? இப்போ இந்த இடத்துல கூட பாரு, டிஸ்டன்ஸ் r is equal to 0. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? r is equal to 0.
இந்த இடத்துல நல்லா பாருங்க, நம்ம R is equal to 0க்கு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டே வரைய மாட்டோம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ எங்கே 0 இருந்திருக்குமா? கரெக்டாக இல்லையா? சரி, இந்த கிராஃப் வரைகிறப்ப நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தானே கிராஃப் வரைவேன். ஏன்னா R is equal to 0க்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிஃபைன் பண்ணல நம்ம. A proton is placed in a uniform. இது நீ தானே டவுட் கேட்ட? என்ன டவுட் இருந்துச்சு? ஃபீல்ட் லைன்ஸ் நீங்க நடத்தல, அதுக்கு முன்னாடி வெளுத்து போடுவேன். உண்மையாவே நல்லா பாரு, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல ஃபீல்டு போகுது, எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன ஆகுது? ஃபீல்டு போகுது. இப்போ நல்லா பாருங்க, ஒரு சார்ஜை தூக்கி இங்கே வச்சிருக்கேன், ஓகேவா? இப்போ நான் சார்ஜை இங்கே வச்சேன்னு சொன்னால் பாசிட்டிவ் சார்ஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாசிட்டிவ் சார்ஜ் அங்கே வச்சா பாசிட்டிவ் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும்? டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் போதோ அதே டைரக்ஷனில் மூவ் ஆகும். அதே நெகட்டிவ் சார்ஜ் வச்சா ஆப்போசிட் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ இட் வில் டெண்ட் டு மூவ் இந்த இடத்துக்கு, இந்த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதே நெகட்டிவ் சார்ஜ் வச்சேன்னா ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. புரியுதா? இந்த கொஸ்டின் பாரு, இன் விச் ஓரியன்டேஷன் டைபோல் இஸ் a dipole placed in a uniform electric field is in stable equilibrium. அப்போ ஓரியன்டேஷன் கேட்குறோம். ஓரியன்டேஷன் தீட்டா வேல்யூ என்ன? தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன? அன்ஸ்டேபிள்னா மனப்பாடம் பண்ணிக்கோ. ஸ்டேபிள்னா 0, அன்ஸ்டேபிள்னா எவ்வளோ? மேக்ஸிமம் டார்க் எங்கே இருக்கும்? அது கேட்கல, இருந்தாலும் மேக்ஸிமம் எழுதி வச்சுக்கோ. மேக்ஸிமம் டார்க் எங்கே இருக்கும்? 90 டிகிரி. எனி டிஃபிகல்ட்டி? உள்ள இருக்கவங்களுக்கு புரியுதா? ஓகே. 2 point charge having equal charge are separated by 1 distance. இவங்கள்ட்ட ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கு? What will be the force experienced by them if they are held at the same distance? ஆனால் வாட்டருக்குள்ள அப்போ ஃபோர்ஸ் என்ன ஆகும்? நீ உட்காந்து சால்வ் பண்ண பெருசாக சால்வ் பண்ணலாம், பட் இது 1 மார்க் கொஸ்டினா. அப்போ எஃப் டேஷ் பார்த்தனா ஃபோர்ஸ் பை எப்சிலான் ஆர். ஃபோர்ஸ் எவ்வளோ? 0.1 எழுதுனா புரியும்ல? அப்புறம் எப்படி டிவைட் பண்ணீங்கன்னு கேட்டுறாத. சரியா? புரியுதா? வந்துச்சா? என்ன வந்துச்சு? மல்டிப்ளை எப்படிமா பண்ணுவேன்? தண்ணிக்குள்ளே போகிறப்ப ஃபோர்ஸ் என்ன ஆகும்? கம்மியாகும். சரியா? வெரி டிஃபிகல்ட்டி. ஓகே, கொஸ்டின் 13 வரைக்கும் சால்வ் பண்ணியாச்சு. ஏன்னா பார்த்து எழுதுகிற மாதிரியே இது வரை கையில் வச்சுருக்கேன். இதில் எது கரெக்ட்? இதே மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்தா எனக்கு எக்ஸாம்பிளரில் இருக்கும். சரியா? நல்லா பாரு, கண்டக்டர்னு சொல்லிட்டாங்க. மெட்டாலிக் ஸ்பியர் கண்டக்டர்னு சொல்லவே இல்லையே. மெட்டாலிக் ஸ்பியர், ஆல் த மெட்டல்ஸ் ஆர் கண்டக்டர். எனி டிஃபிகல்ட்டி? எக்ஸெப்ஷன் இல்லையா? மெர்க்யூரி வந்து மெட்டல் அட் ரூம் டெம்பரேச்சர். சரி, இது எக்ஸெப்ஷன் இல்லை, பரவாயில்ல. ஓகேவா? சரியா? ஸோ மெட்டாலிக் ஸ்பியர் இஸ் பிளேஸ்ட் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ இது ஒரு கண்டக்டரா? அப்போ இதில் எந்த லைன் கரெக்ட்னு சொல்கிறாங்க? டியா? நல்லா பாரு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் 0. இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. இங்கே தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லை. இதெல்லாம் பார்த்தோன்னா எக்ஸாம்பிளர் ப்ராப்ளம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா பாரு, அதில் 4 கொஸ்டின் கொடுத்துருப்பான். அது வந்து லூஸ் தானே வரைஞ்சிருக்காங்க தப்பா. இல்லை, எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ளே போனால் 0. ஏன் பெண்ட் ஆக வைக்கிற? எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கக்கூடாது. ஆனால் நீ வந்து இந்த கொஸ்டின் எடுத்து பாரு, எக்ஸாம்பிளரில் ஒரு கொஸ்டின் இருக்கும். ஐ திங்க் கொஸ்டின் நம்பர் 3 நான் நினைக்கிறேன். சரியா? அந்த கொஸ்டினில் பார்த்தோன்னா உனக்கு வந்து 4 கிராஃப் கொடுத்துருப்பாங்க. சத்தியமாக சொல்கிறேன், இப்போ அந்த கொஸ்டின் காமிச்சது நீ உட்காந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு எல்லாமே கரெக்ட்னு சொல்லுவேன். சரி, நல்லா பாரு, கண்டக்டர்னு சொன்னால் உன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் சர்ஃபேஸ்க்கு எப்படி இருக்கணும்? பெர்பெண்டிகுலர். அப்போ இந்த இடத்துல பெர்பெண்டிகுலரும் இருக்கா? புரியுதா? அப்போ அந்த ப்ராப்பர்ட்டியும் பார்த்துக்கோ. புரியுதா? அப்போ சப்போஸ் யோசிச்சு பாரு, இந்த இடத்துல நான் வந்து ரப் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோ. இந்த இடத்துல உள்ளே இருக்கிறது ரப் பண்ணியாச்சு. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ 1 இல்லை டியா? ஏயா டியா? ஏன் டி கரெக்டு? ஏன்னா அந்த இடத்துல பெர்பெண்டிகுலர் இல்லை. சரியா? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கணும். இன்சைட் கண்டக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அது நடுவில் நீ உள்ளே ஏதோ வரைஞ்சிருக்கியா இல்லை அது லைனா நீ போட்டிருக்கியா? போடக்கூடாது. சரியா? அதான் கரெக்ட் ஆன்சர். புரியுதா?
Point out whether the following statement is right or wrong. The mutual force between two charges do not get affected by the presence of other charges. ரெண்டு சார்ஜ் இது வந்து எவ்வளவோ சரியா ஏதோ ரிலேஷன்ஷிப் வச்சு சொல்லியாச்சு கரெக்டா இல்லையா ஞாபகம் இருக்கா ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் மூணாவது சார்ஜ்னால டிஃபர் ஆகுமா ஆகாது அது அப்படியே தான் இருக்கும் புரியுதா ஸோ டஸ் நாட் சேஞ்ச் ஓகே இதுக்கு மேலே 2 மார்க் கொஸ்டின் சரியா ஸோ 1 மார்க் கொஸ்டின் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக 1 லைன் 2 லைன் சரியா உட்காந்து எடுத்த உடனே 1 மார்க் கொஸ்டின் தானே கொண்டா யார் நோட்டை எடுக்கலாம் 1 மார்க் காட்டு சரி 1 மார்க் அப்படின்னு சொன்னால் 10 பக்கத்துக்கு எழுதணும்னு அவசியம் இல்லை சரியா 5 லைன் 6 லைன் எழுதிக்கிட்டு இருக்க அந்த அளவுக்கு தேவையில்லை சரியா ஸோ யூஸ்வலி எதுக்காக இந்த மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா எடுத்தோன்னே ஆர்வம் இருக்கும் சரியா நம்மளுக்கு தான் எல்லாமே தெரிஞ்சிருக்குது அப்படின்ட்டு உட்காந்து 1 மார்க் கொஸ்டினை வந்து கழுத்த இருக்க எல்லாத்தையும் எழுதி வச்சிருவேன் தெரிஞ்சது எல்லாத்தையும் எழுதி வச்சிருவேன் அவன் வந்து டைபோல் மொமெண்ட் தான் கேட்டிருப்பான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் எலக்ட்ரிக் டைபோலை டிஃபைன் பண்ணுவோம் அடுத்து டைபோல் மொமெண்ட்னா என்னென்னு பண்ணுவோம் டைரக்ஷனும் எழுதி வச்சுக்கிட்டு இருப்போம் ஏன் எலக்ட்ரிக் டைபோல்னு சொன்னால் சார்ஜ் வந்து 2 டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்ணால் அது பேர் எலக்ட்ரிக் டைபோல் அதோட மொமெண்ட் அப்படிங்கிறது ஒரு வெக்டர் குவான்டிட்டி டிஃபைன் பண்ணுவேன் சரியா ஏன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு எல்லாமே தெரியும் டைமும் இருக்கும் அப்படியே ஸ்லோவாக வேறு அழகாக எழுதுவோம் என்னமோ இம்ப்ரெஸ் பண்ண போகிறேன் சரியா ஏன்னா நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணால் அப்படியே வந்து பார்த்தோன்னே பரவாயில்லப்பா நல்லா தெரிஞ்ச பொண்ணு ஏன்னா நல்ல ஹேண்ட் ரைட்டிங் இருந்தால் தான் நல்லா படிப்பாங்க நாங்கள் சும்மா வந்திருக்கோம் சரியா இப்போ யோசிச்சு பாரு நல்ல ஹேண்ட் ரைட்டிங் இருந்தால் தான் நல்ல மார்க் வரும் அப்படின்னு சொன்னால் 95 மார்க் வாங்குறதுல சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் கரெக்டாக வாங்கியிருக்கோம்ல அப்போ என் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்துக்கா அப்போ மார்க் போடுறவங்க போடுவாங்க சரியா கண்டென்ட் இருக்கணும் கண்டென்ட் முக்கியம் அப்போ மோஸ்ட்டாக என்ன பண்ணேன்னா 1 மார்க்குக்கு உட்காந்து கதையை போட்டு அறுத்துக்கிட்டு கடைசியில் 5 மார்க் கொஸ்டின் வரப்ப சரியா 5 மார்க் கொஸ்டின் எதாவது டைம் இருக்காது பட் அவங்க 5 மார்க்கில் தான் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க டெரிவேஷன் போட்டோன்னே இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது நான் ஸ்ட்ரெயிட்டாக Q1 Q2 அது என்ன அது சார்ஜா அது என்ன எதுக்காக நீ அப்படி எடுத்திருக்க அங்கே தான் நீ உட்காந்து டிஃபைன் பண்ணணும் எல்லாத்தையும் லெட் அஸ் அஸ்யூம் 2 பாயிண்ட் சார்ஜஸ் புரியுதா அப்போ தயவுசெய்து 5 மார்க் கொஸ்டினுக்கு போ இல்லை எனக்கு 5 மார்க் கொஸ்டின் எழுத எனக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் பத்தாது அப்படின்னு உனக்கு தோணலாம் ஏன்னா முன்னாடி காலத்தில் நியூமரிக்கல்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா 2 மார்க் இல்லைனா 3 மார்க்கில் போட்டுருவாங்க அந்த 2 மார்க் 3 மார்க்கில் பார்த்தோன்னா எனக்கு ஒரு சில இன்டர்னல் சாய்ஸில் இருக்கும் 7க்கு 5 கொஸ்டின் எழுதுனா போதும் அப்படின்னு சொல்லி அதாவது 7க்கு 5 அப்படி இருக்காது ஏதாச்சும் 1-2 கொஸ்டின் கொடுத்துட்டு இதில் ஏதாச்சும் 1 எழுதிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள்கிட்ட 5 மார்க் கொஸ்டினில் பார்த்தோன்னா எய்தர் ஆர் சாய்ஸ் இருக்கும் ஒன்று இந்த கொஸ்டின் எழுது இல்லைன்னா இந்த கொஸ்டின் எழுது அந்த 2 கொஸ்டின் பார்த்தோன்னா டெரிவேஷன் தான் இருக்கும் அப்போ பக்காவாக மனப்பாடம் பண்ணிட்டு போனேன்னா டெரிவேஷன் மட்டும் எவ்வளோ மார்க் வரும் 15 மார்க்குக்கு டெரிவேஷனு சரியா ஃபிசிக்ஸ் மார்க்கும் சூப்பராக வந்துக்கிட்டு இருந்துச்சு சிபிஎஸ்சி கண்டுபிடிச்சிட்டான் பசங்களை எப்படி மாட்ட வைக்கணும் தெரியுமா டெரிவேஷன் 3 மார்க்கு நியூமரிக்கலுக்கு 2 மார்க்கு சரியா அப்போ எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா டெரிவேஷன் வந்து சால்வ் பண்ண முடியும் ஆனால் நியூமரிக்கல் சால்வ் பண்ண முடியாது அப்போ நான் வந்து 15க்கு 9 மார்க் வாங்கினா நல்லா இருக்காது ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லா இருக்காது அப்படிங்கிறப்ப நீ என்ன பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு 3 மார்க்கில் அட்டெம்ப்ட் பண்ணு ஏன்னா அப்போதைக்கு தான் உனக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டும் நிறையா இருக்கும் எழுதுறதுக்கும் வந்துட்டு டைமும் இருக்கும் அதே மாதிரி டைமை ப்ராப்பராக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோ நான் வந்து 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின் எழுத போனேன் மேக்ஸிமம் நான் எடுத்துக்க போகிற டைம் பார்த்தேன்னா 45 மினிட்ஸ் யோசிச்சு பாரு அப்பனா தூக்கி வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க 45 மினிட்ஸ்க்கு மேலே போதும் உனக்கு தெரியும் ஓகே நம்ம வந்து கொஞ்சம் ரஷ் அப் பண்ணி எழுதணும் அவ்வளோதான் லாஜிக் சரியா சரி இப்போ எனக்கு பார்த்தேன்னா நான் ரொம்ப லெத்தாஜிக்காக இப்போ எங்களுக்கு இந்த எக்ஸாம் இருக்கும் பார்த்தியா மொத்தம் 100 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்கும் எங்களுக்கு யூனிவர்சிட்டியில் அந்த 100 மார்க் எக்ஸாமை பார்த்தோன்னா 50 மார்க்கு பார்த்தோன்னா 10 மார்க் கொஷின் இருக்கும் 10 மார்க் கொஷின் வந்து 5 சரியா 10 மார்க் கொஷின் எவ்வளோ இருக்கும் 5 இருக்கும் 6 மார்க் கொஷின் எவ்வளோ இருக்குன்னா 5 இருக்கும் 2 மார்க் கொஷின் பார்த்தோன்னா 2 மார்க் கொஷின் இருக்கும் சரியா இப்போ மொத்தம் பார்த்தோன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு பழைய மெத்தடில் பார்த்தோன்னா இதில் மொத்தம் 7 கொஷின் கொடுத்துட்டு இல்லை மொத்தம் 10 ஒரு யூனிட்டுக்கு 2 கொஷின் கொடுப்பாங்க ஒரு யூனிட்டுக்கு 2 கொஷின் கொடுத்துட்டு ஏதாச்சும் 1 எழுதுனா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தோன்னா 7 கொஷின் கொடுத்துட்டு 5 கொஷின் எழுதுனா போதும்னு சொல்லுவாங்க இப்போ அந்த பேட்டர்ன் மாற்றிட்டேன் இப்போ என்ன பண்ணிட்டான்னா இதில் 7 கொஷின் கொடுத்துட்டு 5 கொஷின் எழுதணும் இதில் பார்த்தோன்னா
10 கொஸ்டின் கொடுத்துட்டேன் அந்த மாதிரி மாற்றிருக்கேன். ஓகே, ஏதோ ஒன்று மாறிச்சு எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு 2 வருஷம் ஆச்சு எக்ஸாம். இது ரொம்ப சிம்பிளான லாஜிக். என்னன்னா நான் இந்த இதை மொத்தம் டைம் 3 மணி நேரம் எனக்கு. இது எழுதுறதுக்கு எனக்கு கடைசியில் நான் உட்காந்து எழுத போகிற டெஃபினேஷனை, சரியா? அப்போ அந்த வார்த்தை இருந்தால் போதும். அப்போ இதுக்காக நான் பார்த்தேன்னா மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் கொடுக்குறதே பெருசு. புரியுதா? இதுக்கு உட்காந்து நான் 1.5 மணி நேரம் யூஸ் பண்ணுவேன். இதுக்கு உட்காந்து 1 hour யூஸ் பண்ணுவேன், சரியா? இதுக்கு பார்த்தனா மிச்சம் இருக்க 20 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வந்து சும்மா லைன் போடுறதுக்கு, இல்லை எனக்கு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் எழுத மனசு இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா கொஸ்டின் உட்காந்து எழுதுவேன், சரியா? எனக்கு எப்பயுமே நான் வந்து 100 மார்க்கு எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோன்னா 120 மார்க் எழுதி வச்சுட்டு தான் வருவேன். எக்ஸ்ட்ரா கொஸ்டின் வாத்தியார் கண்டுபிடிக்கலன்னா அதையும் உட்காந்து சேர்த்து இருத்திடுவாங்க, அதில் சேர்த்து போட்டு அப்படியே ஏதாச்சும் மார்க் வரும். வாய்ப்பே இல்லை, ஏன்னா அவங்க நம்ம என் ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தோன்னா வேணும்னு மார்க் கம்மி பண்ணுவாங்க, அதெல்லாம் நடக்கும், சரியா? ஏன்னா நல்லா பார்த்தேன்னா எனக்கு இன்டர்னல் 40 மார்க் இன்டர்னல் வைப்பாங்க. இன்டர்னல் 40க்கு நான் 38 வாங்குவேன், சரியா? 40க்கு 38 மார்க் இருக்கும். 38, 36, 35 இன்டர்னலில். எக்ஸ்டர்னல் மார்க் வந்து நாங்கள் 60 மார்க்குக்கு எழுதுவோம். எனக்கு 60க்கு பார்த்தேன்னா 25, 28 போட்டிருப்பாங்க. ஏன்னா இன்டர்னல் பேப்பர் வந்து எனக்கு காட்டணும். தப்பாக திருத்தினாங்கன்னா நான் வந்து என்கிட்ட அது எவிடன்ஸ் இருக்கும், நான் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் எக்ஸ்டர்னல் பேப்பர் வந்து எங்கள்கிட்ட காட்ட தேவையில்லைல்ல, வேணும்னே பண்ணுவாங்க, இதெல்லாம் நடக்கும், சரியா? அது வந்து முடிவு பண்ணிடுவாங்க இவங்களுக்கு கோல்டு மெடல் கொடுக்கணும், அப்போ இவனை எப்படியாச்சும் நம்ம கழட்டி விடணும், அதெல்லாம் நடக்கும், சரியா? ஸோ நம்ம என்னன்னா டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறது, சரியா? அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் இருக்கும். சொல்லப்போனால் 90 மினிட்ஸா? 90 மினிட்ஸில் நான் எவ்வளோ கொஸ்டின் எழுத போகிறேன்? 5 கொஸ்டின். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு நான் எவ்வளோ டைம் எடுக்கலாம்? டிவைட் பண்ண தெரியாது. 18 மினிட்ஸ். மேக்ஸிமம் எவ்வளோ எடுக்கலாம்? 20 மினிட்ஸ். அப்போ நல்லா பாரு, சப்போஸ் நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் 30 நிமிஷம் எழுதியிருக்கேன்னு சொன்னால் எனக்கு ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருச்சு இப்போ மற்ற 4 கொஸ்டினுக்குமே எனக்கு டைம் இல்லை, டைம் கம்மியாயிருச்சு, 10 நிமிஷம் டைம் கம்மியாக இருக்குது. அப்போ நான் நெக்ஸ்ட் எழுத என்ன பண்ணும்? அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் எழுதுனா தான் என்னால் இதை பேக்கப் பண்ண முடியும், கரெக்டாக இல்லையா? அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நீ உட்காந்து என்ன பண்ணு, வாட்ச் வச்சிருப்பீல, அதை வச்சு டைமை மேனேஜ் பண்ணு, சரியா? புரியுதா? ஒரு சில ஸ்டாஃப்லாம் இருப்பாங்க. இப்போ எனக்கு தெரியும் இந்த பேப்பர் எனக்கு இந்த ஸ்டாஃப் தான் திருத்த போகிறார். இப்போ அந்த ஸ்டாஃபை பொறுத்துட்டு நீ பார்த்தனா இப்படி எழுதுனா இவ்வளோ மார்க் போட்டுருவார். அதாவது அவருக்கு தேவையானது கண்டென்ட் மட்டும்தான். நீ உட்காந்து கதை எழுதுனாலாம் கிடையாது, அவர் கண்டென்ட் எழுதுனா போதும், சரியா? இப்போ அவருக்கு பார்த்தோன்னா நான் உட்காந்து கரெக்டான கண்டென்ட் மட்டும் எழுதுனா மார்க்கு. அப்போ கரெக்டான கண்டென்ட் எழுதிட்டு வரதுக்கு பார்த்தோன்னா எனக்கு 1.5 மணி நேரம் தான் எக்ஸாம் முடிச்சு நான் வெளியே வந்துடுவேன். ஆனால் உனக்கு அப்படி கிடையாது. 1.5 மணி நேரம் எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே போனால் நம்மளுக்கு லஞ்சு கொடுக்கும், சரியா? நீ 3 மணி நேரம் உள்ளே தான் உட்காந்தாகணும், கரெக்டாக இல்லையா? நீ கிளாஸை தூங்கினாலும் அதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. அதனால் பார்த்தோன்னா டைம் இருக்கும். தெரியாத கொஸ்டினை விட்டுட்டு வரதுக்கு நீ நீட் எக்ஸாம் எழுதலை நெகட்டிவ் மார்க் வரதுக்காக, சரியா? அப்போ என்ன பண்ணு, தெரியுதோ தெரியலையோ அட்லீஸ்ட் என்ன லெசன் ஆச்சு தெரியும், அந்த அளவுக்கு நீ முட்டாளா போல, கரெக்டாக இல்லையா? அட்லீஸ்ட் அது ரிலேட்டடா வந்துட்டு டைபோல் மொமெண்ட்டை பற்றி கேட்குறான், எனக்கு தெரியல, இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு டைபோல் வரைகிறேன், ஏன்னா மேபி அலாங் த ஆக்சுவல் கேட்குறான், டெரிவேஷன் கரெக்டாக தெரியணும், தெரியாட்டினா யூஆர் நாட் ஃபிட்டு, மறந்து போச்சு ஏதோ ஒரு காரணத்துக்காக, சரியா? அப்போ உட்காந்து என்ன பண்ண, அட்லீஸ்ட் எலக்ட்ரிக் டைபோல் வர அட்லீஸ்ட் 2-3 ஃபார்முலா எழுது. எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு தெரிஞ்சு எல்லா ஃபார்முலா எழுதி வை. எங்கேயாவது 1/2 மார்க் போட மாட்டாங்களா? derive an expression for electric field due to a dipole of dipole moment P at a point on its perpendicular bisector. So இது டைரக்டான ஒரு கொஸ்டின், ஆனால் 2 மார்க்கு கேட்குற அளவுக்குலாம் இது ஒர்த்து இல்லை, சரி? அது ஒரு 3 மார்க் கொஸ்டின்லையாச்சும் கேட்கணும், பரவாயில்ல அவன் கேட்டு வச்சிருக்கான். இதோட டைபோல் மொமெண்ட் என்னது? P, கரெக்டாக இல்லையா? ஒன்ட்டு எங்கே கேட்குறான்? இங்கே டைபோல் மொமெண்ட் கேட்குறான், கரெக்டாக இல்லையா? புரியுதா? சரி, இப்போ இங்கே இருக்கிற சார்ஜ் வந்து சம் Q, இங்கே -Qன்னு வச்சுக்கோ. அப்போ -Qன்னு சொன்னால் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? இன்வர்ட். இந்த பாசிட்டிவ்னால இந்த டிஸ்டன்ஸ் A, இந்த டிஸ்டன்ஸ் வேணா Rன்னு வச்சுக்கலாம், புரியுதா? X வச்சுக்கன்னா Xன்னு வச்சுக்கோ, சரி? அது உன் பர்சனல் விஷ். இப்போ நல்லா பாரு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு நெகட்டிவ் சார்ஜ் என்ன? E டியூ டு -Q என்ன வரும்? KQ by கரெக்டா? டிஸ்டன்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு +Q என்ன? KQ by கரெக்டா இல்லையா? லெட் மீ சே இது ரெண்டு ஈக்குவல்னால ரெண்டுக்குன்னு ஈனே வச்சுக்கலாமா?
கரெக்டாக இல்லையா? இப்போ உனக்கு தெரியும் 2 வெக்டார் இருக்குன்னா அதுக்கு ரிசல்ட்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். இந்த இடத்துல வரப்போகுது. கரெக்டாக இது உனக்கு ஒரு சில மெத்தட் சொல்லி கொடுத்தேன். என்ன பண்ணலாம் நீ? பேசிக் மெத்தட் என்னது? பேசிக் மெத்தட் பார்த்தோன்னா இதை வந்து இது தீட்டா, இங்கே இருக்கிற ஆங்கிள் தீட்டான்னு சொன்னால் இந்த ஆங்கிள் தீட்டா. அப்போ இது ஈனா இது இ காஸ் தீட்டா, இந்த வேல்யூ இ சைன் தீட்டா, இது இ காஸ் தீட்டா, இதோட இ காஸ் தீட்டா, இது இ சைன் தீட்டா. சைன் தீட்டா கேன்சல் ஆயிரும். அப்போ ஒன்லி என்ன காம்பனண்ட் இருக்கும்? காஸ் தீட்டா காம்பனண்ட் மட்டும்தான் இருக்கும். கரெக்டாக இல்லையா? அப்போ காஸ் தீட்டா காம்பனண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நீ எழுத ஆரம்பிக்கலாம். புரியுதா? இல்லைன்னா 2 ஈக்குவல் வெக்டாரா? அப்போ எனக்கு ரிசல்டன்ட் என்ன வரும்? தூங்க, அப்படியே படுத்து தூங்கிருப்பாப்பா. 2e cos ஆஃப் தீட்டா பை, பட் இங்கே தீட்டா எது? இது ஒரு வெக்டர், இது வெக்டர். அப்போ இதுக்கு நடுவில் இருக்கிறது தீட்டா தீட்டா 2 தீட்டா இருக்குமா? அப்போ cos 2 தீட்டா பை 2. அப்போ என்ன கிடைக்குது? புரியுதா? இல்லை எனக்கு இந்த மெத்தட் புரியல அப்படிங்கிறவன் என்ன பண்ணிக்கோ, இங்கே இ சைன் தீட்டா, இங்கே இருக்க இ சைன் தீட்டா கேன்சல் இருப்ப இ காஸ் தீட்டா இ காஸ் தீட்டா. அப்போ 2e காஸ் தீட்டா. புரியுதா? இதெல்லாம் நான் நினச்சிருப்பேன். இந்த இடத்துல ஒரு மைனஸ் போடுவோம். எதுக்காக மைனஸ் போடுறேன்? வெரி குட். நல்லா பாரு. வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் டைபோல்? நெகட்டிவ் டு பாசிட்டிவ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கான என்ன பண்ற? மைனஸ் சைன் போட்டாச்சு. -2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன? KQ R ஸ்கொயர் பிளஸ் A ஸ்கொயர். காஸ் தீட்டாக்கு பதிலாக என்ன? இங்க பாரு, நல்லா பாரு, இது தீட்டா. அப்ப A பை R ஸ்கொயர் பிளஸ் A ஸ்கொயர். இங்க பாரு, இந்த வேல்யூவா? கரெக்டா இல்லையா? இந்த வேல்யூ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் பை ஹைபோடெனஸ், அதானே காஸ் தீட்டா. அப்ப அட்ஜசன்ட் எது? A டிவைட் பை R ஸ்கொயர் பிளஸ் A ஸ்கொயர் ஹோல். இவர் 2KA 2Q, இது வேல்யூ என்ன? 2AQ வந்து P-ஆ. அப்ப மைனஸ் KP புரியுதா? சரியா? என்ன? R greater than A இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? When R is very much greater than A na minus KP by இந்த இடத்துல மைனஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? வாட் டைரக்ஷன்? எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து டைபோலுக்கு நெகட்டிவாக இருக்கும். புரியுதா? சரியா? ஆனா நம்ம இங்க நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் மாத்தி வச்சா சேம் ஆன்சர் தான வரும். நோட் பண்ணியாச்சா? எஸ். ஸோ எனக்குலாம் இந்த கொஷின் ஞாபகம் இருக்குது. சரியா? நான் இந்த கொஷினை வந்து ஃபர்ஸ்ட் டைம் சால்வ் பண்ணுறப்பையும் சரி, இல்லைனா இந்த ஷாலினி பிரியா செட்லாம் இருந்தாங்க பார்த்தியா, அவங்களுக்கு நடத்துகிறப்பையும் சரி. ஓகேவா? அந்த கொஷின், இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணணும்? நல்லா பாரு. டார்க்கு கொடுத்துட்டான். டார்க்கோட ஃபார்முலா என்ன? கரெக்டா? உன்ட்ட என்ன கேட்குறாங்க? ஸோ யூ பார்த்தனா PE cos theta ஆப்வியஸ்லி நெகட்டிவ் சைன் இருக்கும். சரியா? வச்சுக்கோ, நெகட்டிவ் வச்சு ஒன்று பண்ண ஒரு இதில். ஸோ மைனஸ் PE cos theta. சரி, எங்கே ஐந்து மைனஸில் கொடுத்துருக்கான்? சரி, புக்கில் அந்த இதில் எத்தனாவது கொஸ்டின்? ஓகே, நெகட்டிவ் கொடுத்துருக்கான். நல்லது. சரியா? இப்போ நல்லா பாரு. டார் கொடுத்துட்டான், டைபோல் கொடுத்துட்டானா? டைபோல் வந்து இன்டைரக்ட்லி கொடுத்துட்டான். லென்த் இருக்குது, சார்ஜ் இருக்குது. அப்போ எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிச்சிட்டு அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை அங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? ஸோ அந்த மெத்தடில் பாரு. டார்க்கோட வேல்யூ என்ன வருது? 4√3. இது பாப்பா P என்ன? சார்ஜ் 8 நானோ கூலும். டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 4 × 10 பவர். அப்போ நல்லா இப்போ தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோ, P வந்து 2Aன்னு சொல்லுவேன். அப்போ இதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 2A போடக்கூடாது. ஏன்? டைபோலோட மொத்த லென்த்தே 2A போடுறோம். என்னடா பண்ணுறீங்க? தூக்கம் வருதா? தப்பாக போட்டிருக்கியா? அப்புறம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்படி கீழே பார்த்துக்கிட்டு இருக்கியா? சரியா? அப்போ டைபோலோட மொத்த லென்த் தான் அது. அப்போ 4. ஸோ இங்கே சார்ஜ் எவ்வளோ இருக்குது? 8 × 10 பவர் -9 இன்ட்டு 4 × 10 பவர் -2 இன்ட்டு E. அடுத்து பார்த்தோன்னா சைன் தீட்டாவா? சைன் 60. சைன் 60 என்ன? √3/2. இப்போ நல்லா பாரு. இதுலேருந்து ஏதாச்சும் சிம்பிளிஃபை பண்ணணும்னு சொன்னால் 4 இந்த 4 கேன்சல், இந்த √3 இந்த √3 கேன்சல், இந்த 2 இங்கிட்டு வந்துச்சுன்னா 2/8
10 பவர் மைனஸ் இங்கிட்டு வந்துச்சுன்னா 10 பவர் 7. இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ. கரெக்டா? புரியுதா? அடுத்து பார்த்தோன்னா எனக்கு என்ன வேணும்? U வேணும். மைனஸ் பி, பியோட வேல்யூ என்ன? 8 இன்டூ 10 பவர் 9 இன்டூ மைனஸ் 11. அப்போ ப்ளஸ் 11ஆ? உங்கள் சார் இதே தான் ஃபாலோ பண்ணுவார். 10 பவர் மைனஸ் 2 இன்டூ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன? 2/8 இன்டூ 10 பவர் 11 இன்டூ காஸ் ஆஃப் 60. காஸ் 60 என்ன? 1/2. இப்போ நல்லா பாரு, இந்த 2 கேன்சல், இந்த 8 கேன்சல், 4 இங்கே இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா மொத்தம் ஆன்சர் என்ன கிடைக்குது? சரியா? ஸோ இப்படி தான் நான் சால்வ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரியா? புரியுதா? பட் இது பேசிக்லி நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? tau is equal to p sin theta, u is equal to என்ன? கரெக்டா? பெஸ்ட் என்ன? டிவைட் பண்ணிடு. இந்த இடத்துல p கேன்சல் ஆயிருமா? டார்க் என்ன? 4√3 டிவைட் பை u தெரியாது, ஈக்குவல் டு மைனஸ் sin theta பை cos theta tan theta-வா? tan 60 என்ன? இந்த √3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா யூட வேல்யூ என்ன? முடிஞ்சா? ரப் ஆயிடுச்சு. எத்தனை பேர் ஃபுல் மெத்தட்ல ட்ரை பண்ணீங்க? பரவாயில்ல, இனிமேல் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோ. சரியா? ஓகேவா? புரியுதா? சரி. ஸோ இதே பார்த்தோன்னா இதே மாடலில் சேம் கொஷின் நம்பரை மட்டும் மாற்றிட்டு கேட்பாங்க. சரியா? ஏன்னா 3 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் எடுப்பாங்க. அப்போ tau by u is equal to மைனஸ் tan theta-வா? டார்க் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 8√3 மைனஸ் √3. அப்போ u சரியா? பட் அந்த ஆன்சர் ஷீட்டில் பார்த்தோன்னா தப்பாக கொடுத்துருந்தாங்க. வேறு ஒன்று 16 கொடுத்துருந்தான். உனக்கு எப்படி வந்துச்சு? உனக்கு எப்படி? அப்போ எப்படி? உடனே எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ட. ஏன் அதையும் அவனுக்கு மட்டும் அனுப்புறீங்க? அவன் கேட்டானா அவன் வந்து எழுத வேண்டியதானே? உனக்கு வேணா நீ எழுதணும்ல. அப்படியே மனப்படம் பண்ணிட்டு போயிடாத. அவங்க கொஸ்டின்ல வந்து 60 டிகிரி வந்து 30 டிகிரி கொடுத்துருந்தாங்கன்னா மாறிடும். சரியா? அப்புறம் நீங்க உங்களை மாதிரி சின்ன பசங்களா இருப்பாங்க பார்த்தியா? சார் செட்டே மட்டும் ஈஸி சார், எனக்கு செட்டே கொடுத்துருந்தா நான் வந்து அப்படியே கழட்டியிருப்பேன். நீ வந்து காப்பி அடிக்க கூடாதுன்னு மொத்தம் 3 கொஸ்டின் பேப்பர் இருக்கும். உனக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர், உன் பின்னாடி உட்காந்துருக்கவனுக்கு இன்னொரு கொஸ்டின் பேப்பர், அதுக்கு பின்னாடி உட்காந்துருக்கவனுக்கு இன்னொரு கொஸ்டின் பேப்பர். சரியா? அதனால பின்னாடி இருக்கன்ட்ட பார்த்து எழுதிக்கலாம். அவனுக்கு 4வது கொஸ்டின் இருக்கும், உனக்கு 18வது கொஸ்டின் இருக்கும். நீ 4வது கொஸ்டின் ஆன்சர் என்னவா ஷஃபல் பண்ணி வச்சிருவாங்க. இந்த இப்படி இங்க பாரு, இது 2014 இங்க நம்பர் பார்த்துக்கோ. சரியா? இது பார்த்தனா இன்னொரு செட்டுக்கு வந்து அதான் படிக்காம பாஸ் ஆனவங்களுக்கு அப்படிதான் நொங்கு. எங்க கடைசி வரைக்கும் நான் படிச்சிட்டு இருந்தோம். நான் பயத்துல இருந்தேன். 20 நாளைக்கு முன்னாடி நான் படிச்சு டைனஸ்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. சரி. An electric dipole is placed in a uniform electric field with its dipole moment P parallel to the field. நல்லா பாரு. Electric dipole is placed in a uniform electric field with its dipole moment. அப்ப dipole momentum கரெக்ட்டா? எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப தீட்டா எவ்வளோ? மும்பை இந்தியன்ஸ் எவ்வளவு மேட்ச் ஜெயிச்சாங்க இது வரைக்கும்? ஒன்னு கூட ஜெயிக்கல. ஆனா நேத்துல கடைசி மேட்ச் வரைக்கும் வந்தாங்கல்ல. அப்ப நம்ம ஜெயிச்சதா கணக்குல எடுத்துக்க மாட்டோமா? அப்போ நீங்களும் கடைசியில எக்ஸாம் மும்பை இந்தியன்ஸ் வந்து பீட் பண்ணிட்டாங்க. இல்ல அது இல்ல,
இப்போ கடைசியில் பார்த்தா அதே கதை தானே உனக்கும். அது வந்து அப்ப பார்த்து நீ எக்ஸாம் எழுதுனல, அப்போ அது எழுதுனதான். நான் கடைசி வரைக்கும் படித்தேன், நான் படிக்கல. இப்ப நீங்க இவ்வளவு நேரம் யோசிச்சு சொல்லிருக்கீங்க. இல்ல, எனக்கு வேலை இருந்துச்சு. இல்லை, எனக்கு வேலை இருந்துச்சு. சரியா? இப்போ என்ன கேட்குறாங்க? Find the work done in turning the dipole till its dipole moment is in the direction opposite to electric field. 0 to நல்லா பாரு, ஸ்டார்டிங்ல தீட்டாவோட வேல்யூ எங்க இருக்கு? 0 டிகிரி. ஃபைனல் தீட்டா என்ன? 180 டிகிரி. என்னடா லோட பேசுவ? கிளம்பிரு. படிக்கிறதே இல்ல, அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணல. அண்ணா அவங்க கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணியா இல்லையா? அதான் பிரச்சனை. இப்ப பண்ணல. ஏன் பண்ணல? ஏன் பண்ணல? 11th இன்னும் பாஸ் பண்ணல, அதனால பண்ணல. அதுக்குள்ள நீ 12 வந்ததே தப்பு. போயிட்டு வா. புரியுதா? இப்ப நல்லா பாரு, உன்கிட்ட கேட்கறது பேசிக்கான விஷயம். உன்கிட்ட என்ன கேட்கறான்? ஒர்க் டன்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல்னு போடலாமா? கரெக்டா இல்லையா? theta 1 minus cos theta 2. கரெக்டா? இப்ப நல்லா பாரு, ரொம்ப பேசிக். டைபோல் மொமெண்ட் ஃபார்முலானா மைனஸ் பிஇ காஸ் தீட்டா ஃபைனல் மைனஸ் இனிஷியலுக்கு என்ன வரும்? புரியுதா? உனக்கு வேணும்னா நீ மொத்தமா எழுதிக்கலாம். சரியா? இதோட வேல்யூ தனியா கண்டுபிடி, அதோட வேல்யூ தனியா கண்டுபிடிச்சு எழுதிக்கலாம். இல்ல ஜெனரலைஸ்ட் ஒரு ஃபார்முலா வேணும் அப்படின்னு சொன்னா நல்லா பாரு, பிஇ காமன் எடுத்தேன்னா theta 1 cos theta initial minus cos theta final. புரியுதா? தயவு செஞ்சு மாத்தி போட்டுறாத, ஃபைனல் மைனஸ் இனிஷியல் போடுறேன்ட்டு. ஃபைனல் மைனஸ் இனிஷியல் போடுறேன்னா வெளியில மைனஸ் வச்சுக்கோ. புரியுதா? காலுக்கு கீழே என்ன இருக்குன்னு வச்சு தெரியுமா? இன்னும் தாளம் போட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ ரொம்ப சிம்பிள். இனிஷியலா எவ்வளவு தீட்டால இருக்கு? cos 0 என்ன? 1 minus of minus 1. cos 180 என்ன? 0 ஆயிடுச்சா? 2p. புரியுதா? Yes. No. எனி டிஃபிகல்ட்டி? கோபிகா உண்மையை சொல்லு, மனசு தொட்டு சொல்லு. டாபிக் 1 முடிச்சியா? இப்ப டாபிக் 1க்கு நீ என்ன ரீசன் சொல்ல போற? எனக்கு லெசன் வந்து நீங்க முன்னாடியே முடிச்சிருக்கணும். எல்லாரும் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அதே மாதிரி நானும் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு நாள் முன்னாடி தான் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணாங்க, அப்படிதான் நானும் பண்ணுவேன். நம்ம மேல தப்ப வச்சுக்கிட்டு மற்ற வருஷத்தை தேடுறது, சாக் சொல்றதெல்லாம் ஆவாத வேலைகள். என்ன மேடம்? Part 2 இருக்கு 20 question. 20 கொஸ்டின் பார்ட் 2 வேற இருக்கா? சாரி. The orientation of the dipole for which the torque acting on it is maximum. இது தெரியும் தானே? டௌ வந்து மேக்ஸிமம் இருக்கும். எவ்வளவு இருக்கும்? PE sin t. எவ்வளோ? PE. ஏன்? ஏன்னா Sin sin theta 90 1 equals to 1. எங்க போகுது? sin 20. எப்படி 1 செகண்டுக்குள்ள ஒரு நிமிஷத்துக்குள்ள நான் யாரையாச்சும் பார்த்து திட்டினாதான் உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் வருமா? A small metal sphere carrying a charge plus q is located at the center of a spherical cavity. Cavity என்ன தெரியுமா? ஒரு ஹோல் இருக்கும். சரியா? என்னது? வாயா? அது ஏன் அது பேர் ஏன் கேவிட்டி சொல்றாங்க? ஏன்னா பல்லுக்குள்ளர பார்த்தா அங்க ஃபுல்லா ஓட்டையா இருக்கும். சரியா? அதனால அது பேர் கேவிட்டின்னு சொல்றாங்க. Cavity in a large uncharged metallic sphere. Write down the charge and inner surface and outer surface. இதுதான் டயகிராம். சரியா? நல்லா பாரு, இங்க ப்ளஸ் சார்ஜ் இருக்கு, இங்க சூடு, இங்க ப்ளஸ் சார்ஜ் இருக்கு. இந்த ப்ளஸ் சார்ஜ் நல்லா பார்த்தனா இந்த ப்ளஸ் சார்ஜ் வந்து இந்த மெட்டல் வந்து அன்சார்ஜ்டு. அப்ப இந்த ப்ளஸ் சார்ஜ் இந்த மெட்டல்ல ஏதா அட்ராக்ட் பண்ணும். அப்ப மைனஸ் சார்ஜ் ஃபுல்லா இங்க வந்துருமா? இந்த மைனஸ் சார்ஜ் எங்க பார்த்தனா ப்ளஸ் சார்ஜ் எல்லாம் எங்க போயிடும்? ரிப்பல் ஆயிட்டு இங்க தூரமா எவ்வளவு தூரமா போகணுமோ அவ்வளவுதான். புரியுதா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன? ரைட் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் தி பாயிண்ட் P1. P1 தூரத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு? சரியா? நல்லா பாரு, ஃப்ளக்ஸை வச்சு வரேன்னு வச்சுக்கோ. ஏன் வேணா நீ ஃப்ளக்ஸை வச்சுக்கோ. இப்போ எனக்கு இந்த பாயிண்ட்ல வேணும். கரெக்டா? அப்ப காஸ் என்ன சொல்றாரு? ஒரே ஒரு ரூல் தான். உனக்கு எந்த பாயிண்ட்ல வேணுமோ அங்கே வந்து என்னோட சர்ஃபேஸ் எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தது. கரெக்டா? இப்போ E டாட் DA, DA என்ன? இந்த டிஸ்டன்ஸா 4 pi R1 ஸ்கொயர். எவ்வளோ சார்ஜ் இருக்கு உள்ளுக்குள்ள?
q சார்ஜ் இருக்கு. அப்ப E is equal to q by 4 pi epsilon naught r1. இந்த ஃபார்முலா பார்த்தா ஞாபகமே இல்லையா வாழ்க்கையில்? எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அவ்வளோ முடிக்க போகுது. சரி, இப்போ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோ. இந்த பாயிண்ட் q2, வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த பாயிண்ட் q2 வச்சுக்கோ. இந்த r2 போதுமா? வரைஞ்சிக்கோ. எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் கேட்குறேன். நல்லா பாரு, இது ஒரு மெட்டல். எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த சர்ஃபேஸ் ஆஃப் ஜீரோ இருக்குமா அந்த இடத்துல? ஏன்னா மெட்டலுக்கு வெளியே இருக்க போகுது. இல்லை இது எனக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுங்க, இதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்காக நல்லா பாரு. இந்த ப்ளஸ் q சார்ஜ் இங்கே ஒரு மைனஸ் q சார்ஜை வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்குமா? அப்போ டோட்டல் சார்ஜ் என்ன இருக்கும்? 0. அப்போ அந்த பாயிண்டில் பார்க்குறப்ப அதுக்குள்ளே இருக்கிற சார்ஜ் எவ்வளோ? 0. கரெக்டாக? அப்போ சார்ஜ் 0னா ஃப்ளக்ஸ் எவ்வளோ? ஃப்ளக்ஸ் 0னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ? எனி டிஃபிகல்ட்டி? A point charge plus q is kept in the vicinity of an uncharged conducting plate. Sketch the electric field between the okay. ஏதோ ஒரு பிளேட் இருக்கு, ஃபாரின்ல கேக்குற क्वेश्चन. ஓகேவா? பிளேட்டுக்கு எல்லாமே சர்க்கிள் சர்க்கிளா டிரா பண்ணி வச்சிருக்கேன். நீ பைத்தியம். இப்போ ப்ளஸ் q சார்ஜை பார்த்தோன்னே இங்கே எது வரும்? மைனஸ் q. இப்போ நல்லா சொல்லு, இந்த ஒரு சார்ஜ் மைனஸ் qவா? டோட்டலா இந்த டோட்டலும் அது ஈக்குவலா இருக்குமா? ஸ்ப்ரெட் பண்ணி இல்லை இது ஒன்று மைனஸ் qவா? ஸ்ப்ரெட் ஆயிருக்கு bro. புரியுதா? ரீடிஸ்ட்ரிபியூஷன். அப்போ இங்கே மைனஸ்னு சொன்னால் இங்கே என்ன இருக்கும்? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? இங்கேருந்து அவுட்வர்டா? அப்புறம் அந்த சார்ஜ்ல இருந்து பிளேட் சார்ஜ் எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் டு நெகட்டிவ். கரெக்டா? எனி டிஃபிகல்ட்டி? இங்கே பார்த்தனா இங்கேருந்து இப்படி வெளியே. என்னடா டூ கான்சென்ட்ரிக் டயக்ராம் இருக்கா? இல்லை. டூ கான்சென்ட்ரிக் மெட்டல் spherical shell of radius r and 2r are given. Concentric, okay, of radius r and 2r in the distance 2r are given a charge of இதில் இருக்கிற சார்ஜ் வந்து some q1, இதில் இருக்கிற சார்ஜ் வந்து some q2. ஏன் அல்லற? q2. The surface charge density on the outer surface of the shell are equal. ரெண்டுலமே இருக்கிற surface charge density same. அப்ப q1 by q2 என்ன? a1 by a. நல்லா பாரு, sigma is equal to q by a வா? அப்ப q1 is equal to sigma 1 a1. இந்த sigma 1 னும் sigma 2 equal. அப்ப வெற்று a1 by a2. இது என்ன ஷேப்ல இருக்கு? Sphere. 4 pi r square by 4 by 4r square. இது பை இது கேன்சல் பண்ணிட்டேன்னா நல்லா பாரு, ஒரு டிஸ்டன்ஸ் ஆர்னா இன்னொரு டிஸ்டன்ஸ் 2r. அப்ப r ஸ்கொயர் பை 2r the whole square. 1:4. இது டைரக்டாக சால்வ் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் ஒரு ஸ்டெப்பாக போட்டு வரேன். புரியுதா? புரியுதா? Calculate the amount of work done in turning an electric dipole of dipole moment. இதோட dipole moment p ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. From its position of unstable equilibrium to a position of stable equilibrium. ஸ்டார்டிங்ல எங்க இருக்கு? 180. 180ல இருக்கு, ஏன்னா அன்ஸ்டேபிள். ஃபைனல் எங்க வந்துருச்சு? இப்போ வந்துட்டு ஒர்க் டன் கேட்குறானா? ஒர்க் டனோட ஃபார்முலா பார்த்தனா P cos theta 1 minus cos p cos theta 1 minus cos theta. புரியுதா? Yes. இப்போ வந்துட்டு எல்லாமே இருக்கு, உலகத்தில் எல்லாமே கொடுத்துட்டான். p யோட வேல்யூ 3 into 10 power 8. e யோட வேல்யூ 10 power 3. cos theta 1 minus minus 1 minus 1 minus 2. அப்போ minus 6 into 9. கரெக்டா? எனக்கு 10 power minus 5 ஓ வருது. 10 power minus 8 எனக்கு minus 5. minus 8. minus 5.
புரியுதா? இப்போ இந்த இடத்துல மைனஸ் வந்திருக்கு. வாட் டஸ் இட் இம்ப்ளைஸ்? இதனால ஒரு ஒர்க் டன் என்னது? ஒர்க் டன்னா என்ன? இது ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி. அப்போ நெகட்டிவ் வந்து அந்த இடத்துல வேறு எதாவது ரெப்ரசன்ட் பண்ணுது. ஆனால் யூஸ்வலி பார்த்தோன்னா ஒர்க் இஸ் டன் பை அஸ் டு ரொட்டேட்டட் டைபோல். கரெக்டா? ஆனால் இங்கே பார்த்தோன்னா யார் ரொட்டேட் பண்ணி வச்சிருவா? டைபோல். நல்லா பாரு, எலக்ட்ரிக் ஃபீல்டில் இப்படி வச்சிருக்கோம் டைபோலை. லேசாக ரொட்டேட் பண்ணனா யார் ஒர்க் பண்ணுறா? எலக்ட்ரிக் டைபோலை சுத்துமா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் தானே டைபோலை சுத்த வைக்கும். அப்போ calculate the amount of work done in turning an electric dipole. என்ன கேட்குறான்? வாட் இஸ் ஒர்க் டன் பை யூ டு ரொட்டேட் அன் எலக்ட்ரிக் டைபோல். ஆனால் இங்கே ஒர்க் யார் பண்ணுறா? நானா பண்ணு? ஃபீல்டு பண்ணுது. புரியுதா? அதனால தான் ஒரு நெகட்டிவ் சைட். புரியுதா? இதே வந்து 0லேருந்து 180க்கு டர்ன் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. யூ ஆர் டூயிங் இட் அகெயின்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ அகெயின்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடி. 0 டிகிரியிலேருந்து ஃபைனலாக 180க்கு போகிற. புரியுதா? ஏன்னா நெக்ஸ்ட் லெசனில் பார்த்தோன்னா இது ஆக்சுவலாக பார்த்தோன்னா முன்னாடி எதுக்கு திருப்பணும்? உன்ட்ட கொஸ்டினும் கையில் இருக்குது. கொஸ்டின் கையில் வச்சுட்டு ஏன் அங்கே தேடுற கழுத? என்கிட்ட கொஸ்டின் வேற இல்லையே ப்ரோ, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு தூக்கமாக வருது. கண்டுபிடிச்சிட்டேன் ஃபைனலி. அங்கே -2p வருதுன்னா இங்கே +2. அப்போ ஏன்னா ஐ எம் கோயிங் டு டூ த ஒர்க் அகெயின்ஸ்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. கரெக்டாக? ஏன்னா இது பார்த்தா நெக்ஸ்ட் லெசனில் வந்து இது வச்சு நான் ஏகப்பட்ட ப்ராப்ளம் நடத்துவேன். 0லேருந்து 90 டிகிரி போகிறப்போ ஒர்க் டன் எவ்வளோ, இதெல்லாம் எவ்வளோன்ட்டு. சரியா? ஆக்சுவலி இந்த புக் வந்து கொஞ்சம் அப்படியே குடியில் எழுந்திருக்காங்க, சொல்ல மாட்டேன். அப்புறம் அதுலேருந்து ஆன்சர் தேட வந்துடுவீங்க. பிளாட் அ கிராஃப் ஷோயிங் த வேரியேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வர்சஸ். அப்போ இந்த ஆக்சிஸில் ஃபோர்ஸ் இருக்க போகுது, இந்த ஆக்சிஸில் என்ன இருக்குது? அப்போ ஃபோர்ஸும் 1/r² எப்படி இருக்கும்? டைரக்ட்லி ப்ரொபோஷனலா? கரெக்டாக இல்லை, டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஏன்னா ஃபோர்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு r². ஆனால் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1/r². இப்போ ரொம்ப சிம்பிள். நல்லா பாரு, ஃபோர்ஸும் r² வந்து சேம். அப்போ நல்லா பாரு, இது என்ன? சார்ஜ் மல்டிப்ளை பண்ண எவ்வளோ கிடைக்குது? 2. அப்போ நல்லா பாரு, 2 சம்வேர் ஹியர். இங்கே எவ்வளோ இருக்கு? 3. 3யா -3யா? 3. வெரி குட். புரியுதா? ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸுக்கு வெயிட். அப்போ தப்பா போட்டேன். ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் வந்து சம் 1 டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 3ன்னு வச்சுக்கோ. ஏன் 3 ஏதோன்னு வச்சுக்கோ. 3 சரி, அதை ஸ்கொயர் பண்ண அந்த 9 பண்ணி கேன்சல் பண்ணிக்கலான்ட்டு பார்த்தேன். ஓகேவா? அப்போ ஃபார்முலா என்ன? KQ1 Q2 by r². அப்போ நல்லா பார்த்தோன்னா இந்த K கான்ஸ்டன்ட், இந்த டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும்போது அப்போ டிஸ்டன்ஸுக்கு தான் இந்த லீனியர் கிராஃபு. அப்போ அந்த இடத்துல சார்ஜ் Q1 × Q2 எவ்வளோ வருது? 2. அடுத்து இன்னொருக்கு என்ன வரும்? அப்போ 3யா? என்ன பண்ணுறேன்ட்டு புரியுதா? புரியலையா? புரியல கேட்கணும். நான் வந்து நல்லா பாரு, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 9 × 10⁹. சார்ஜ் எவ்வளோ இருக்குது பாரு, இங்கே 1 × 2 2வா? டிவைட் பை டிஸ்டன்ஸ் எவ்வளோ? சம் r². அதான் பாரு, இந்த வேல்யூ மொத்தமாக கான்ஸ்டன்ட்டா? கரெக்டாக இல்லையா? அப்போ எவ்வளோ வரும் இங்கே? சம் 18 × புரியுதா? அப்போ 18ல் வேணால் நீ பாயிண்ட்டை போய் மார்க் பண்ணிக்கோ. இந்த இடத்துல பாயிண்ட் வந்து 18ல் வச்சுக்கோ. அப்போ ஒரு வேல்யூ 18ல் வரும். புரியுதா? அப்போ ரெண்டாவது வேல்யூ எங்கே வரப்போகுது? 27 3 × 9. அப்போ நீ அதுக்கு கிராஃப் போட்டாலும் உனக்கு இதே ஸ்ட்ரெயிட் லைன் வரும். ஸ்லோப்பு தானேடா. இன்னும் புரியலையா? ஒன்றும் இல்லை, இதுக்கு மேலே புரியல அப்படின்னு சொன்னால் நீ உட்காந்து கிராஃப் வர. ஆ டிஸ்டன்ஸை வந்து சரி, இது கான்ஸ்டன்ட். டிஸ்டன்ஸை வந்து ஃபஸ்ட்டு 1ன்னு வச்சுக்கோ. அப்போ 1² வச்சு போடு. அடுத்து 2² வச்சு போடு. அடுத்து 3² வச்சு போடு. புரியுதா? சேம் கிராஃப். நல்லா பாரு. அப்போ நீ வந்து படித்தது தப்பு ஃபுல்லாக. ஏன் படித்தது ஃபுல்லாக தப்பு? ஃபோர்ஸை வந்து மேக்னிடியூட் வச்சுட்டு டிஃபைன் பண்ணுறோம். சொல்லுங்கள். எந்த ஸ்கூலு? சரி, இது நோட் பண்ணியாச்சா? ஓகேவா?
புரியுதா? சரி, டிஸ்டன்ஸ்க்கு நீ உட்காந்து கிராஃப் வரைய போகிற, சரியா? சரி, இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மொத்த வேல்யூ ஒரு கான்ஸ்டன்ட்டு. அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் 1/r². இந்த 1/r² தான் எனக்கு மொத்தமாக எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்திருக்கேன். அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு சம் கேஎக்ஸா? புரியுதா? நீ பார்த்த வெப்சைட் வந்து தப்பு. ஏன்னா நியூட்டன்ஸ் இது இது சைன் வைக்கக்கூடாது. ஏன்னா சைன் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? அட்ராக்ஷனாக ரிப்பல்ஷனாக ரெப்ரசென்ட் பண்ணுது பேசிக்கலி இந்த இடத்துல. கரெக்டா? என்ன கொஷின்? என்ன? 2 identical metallic sphere of having charge, ஒரு இதில் சார்ஜ் இவ்வளோ இருக்குது, இன்னொன்றுக்கு சார்ஜ் இவ்வளோ, are kept at certain distance apart. A third identical uncharged body is first placed in contact with A. ஏல டோட்டல் சார்ஜ் எவ்வளோ இருக்கு? 4q. இன்னொன்று எவ்வளோ இருக்கு? Cல 0 uncharged sphere. கரெக்டா? கரெக்டா? இப்போ ஏவையும் பிஏன்னு என்ன பண்ணுறேன்? ஏவையும் சிஏ வந்து கான்டாக்டில் வைக்கிறேன். கான்டாக்டில் வச்ச உடனே என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு டோட்டல் சார்ஜ் கண்டுபிடியா. டோட்டல் சார்ஜ் எவ்வளோ? 4q. அப்போ அந்த 4q என்ன ஆகும்? 2q. அப்போ நல்லா பாரு, ஏல எவ்வளோ சார்ஜ் இருக்கும்? சில எவ்வளோ சார்ஜ் இருக்கும்? இந்த கொஸ்டின் புக்கில் இருக்கா? அதில் சார்ஜ் இருக்கும், சரியா? அந்த இடத்துல ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஃபோர்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் நல்லா பார்த்தோன்னா அதில் ஏபிசிடின்னு 4 இருக்கும். உனக்கு அந்த எக்ஸாம்பிள் கூட இந்த லெஃப்ட் ஹேண்ட் கார்னரில் வந்து நிற்கும் ஆன்சரு. அதில் 4 இருக்கும், இதில் 3 தான் இருக்குது. இப்போ பாரு, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க? சிஏயும் பிஏ கான்டாக்ட். பியில் எவ்வளோ சார்ஜ் இருக்கு? பியில் பார்த்தனா -10. கரெக்டா? இப்போ இதையும் கான்டாக்டில் வைக்கிறேன். அப்போ டோட்டல் சார்ஜ் எவ்வளோ இருக்கு? -8q. அப்போ -8q ரெண்டா பிரியுமா? -4q பியில், சியில். எனி டிஃபிகல்ட்டி? ரெண்டுலேயுமே -4q -4q. புரியுதா தம்பி? அடுத்து என்ன பண்ற? ஏவும் பியும் கான்டாக்டில் வைக்கிறேன்னா ஏல எவ்வளோ இருக்கு? 2q. பியில் எவ்வளோ இருக்கு? -4q. அப்போ ரெண்டு டோட்டல் சார்ஜ் எவ்வளோ? 2q. இப்போ இந்த -2q வந்து புரியுதா? இது வந்து சும்மா அங்கங்கன்னு எழுதியிருக்கேன், நீ கொஞ்சம் நீட்டாக பார்த்துக்கோ, சரியா? ஸ்டெப்பு புரிஞ்சா? நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் இதில் 4q, இதில் 0. அப்போ நான் கான்டாக்டில் வைக்கிறப்ப ஃபர்ஸ்ட் டோட்டல் சார்ஜ் கண்டுபிடி. டோட்டல் சார்ஜ் எவ்வளோ? 4q + 0 4qவா? அடுத்து என்ன ஆகும்? இந்த ரெண்டா பிரியும். அப்போ 2q. அடுத்து என்ன பண்ணுறது? சிஏ பி கூட கான்டாக்டில் வைக்கிறேன். பியில் எவ்வளோ இருக்குது? -10. இதில் எவ்வளோ இருக்குது? 2q. அப்போ டோட்டல் எவ்வளோ? -8q ரெண்டா பிரிஞ்சிருமா? இப்போ பாரு, ஏவையும் பிஏயும் கான்டாக்டில் வைக்க. ஏவில் எவ்வளோ இருக்குது? 2q. இதில் அப்போ டோட்டல் எவ்வளோ? -2 ரெண்டா பிரிஞ்சு. புரியுதா? உனக்கு தூக்கம் வந்துருச்சு, அதுக்குள்ளற போய் தூங்கு வீட்டில். A dipole with a dipole moment of magnitude p is in stable equilibrium in an electrostatic field of magnitude p. The work done in rotating this dipole to its position. நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு நான் 2 தடவை நான் பார்த்துட்டேன். நான் பார்க்குறப்ப நீ வாயை மூடிட்டு இருந்த, நான் அதனால உன்னை விட்டுட்டேன். இந்த டைம் பார்க்குறப்ப மாட்டிக்கிட்டேன். Find the work done in rotating this dipole to its position of unstable. First எதில் இருக்கு? theta is equal to initial வந்து 0, ஃபைனலாக ஆப்வியஸ்லி ரொட்டேட் பண்ண போகிறதுக்கு நான் ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ ஒர்க் டன் பார்த்தேன்னா 2p-யா எப்படி வந்துச்சுன்னு புரியாத உங்களுக்காக. ஃபைனல் மைனஸ் இனிஷியல். அப்போ PE cos of theta 1 minus cos of theta 2-வா? இது எப்படி மாறிச்சு அப்படின்னா அங்கே ஃபார்முலாலே ஒரு மைனஸ் இருக்கும். சரி, எங்கடா? ஓகேவா? கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ரா, சின்டெக்ஸ் எரர் வரும்ல. A dipole is present in an electric field of magnitude. ஈயோட வேல்யூ கொடுத்துட்டான். Work done in rotating from a position of stable equilibrium to unstable. Stable to unstable rotate பண்ண போகிறேன். இவன் கொடுத்துருக்கிறது என்னது? ஒர்க் டன். ஏன்னா கொஸ்டின் படிக்க தெரிலனாலும் அட்லீஸ்ட் யூனிட் இருக்குது, ஜூல்னு. அப்போ ஒர்க் டன் எவ்வளோ கொடுத்துட்டான்? இவ்வளோ. அப்போ மேக்னிடியூட் ஆஃப் டைபோல் பியோட வேல்யூ என்னன்னு கேட்குறான். நல்லா பாரு, அன்ஸ்டேபிள் ஸ்டேபிள் அன்ஸ்டேபிளா? இந்த கான்ஃபிகரேஷனுக்கு என்ன வரும்?
கரெக்டா? Stable to unstable. ஓகே சரியா? நம்ம தானே ரொட்டேட் பண்ண போகிறோம், அப்போ நம்ம தான் ஒர்க் பண்ணணும். அப்போ இதுதான் ஒர்க் டன் இவ்வளோ. அப்புறம் ஒர்க் டன் எவ்வளோ? 2 × 10⁻23 இஸ் ஈக்குவல் டு 2 × P. இந்த 2 2 கேன்சலா? 10⁻⁻². அப்போ என்னோட பியோட வேல்யூ என்ன வருது? 10⁻29 கூலும் மீட்டர். வெரி குட். சென்டிமீட்டரில் கூலும் மீட்டர். உனக்கே கன்ஃபியூஸ் வருது. கேபிட்டல் சி ஸ்மால் இந்த மீட்டர் கூலும் முடிஞ்சா? இது இப்படி எழுதக்கூடாது, அப்புறம் மில்லி கூலும்னு சொல்லி வந்து CMD மீட்டர். பை bro நான் இங்க ஸ்மால் சி நான் இப்படி போடுவோம், பை மீட்டர் பவர் -1. போய் ஏன் எதுக்கு அப்புறம் சென்டிமீட்டர் மில்லி கூலும்னு சொல்ல ஆரம்பிக்க கூடாதுல்ல. நான் சென்டிமீட்டர் தான் நினைச்சேன். அவ எழுதின நோட்லேயே அவளே சொல்றா, எதுக்காக நம்ம சென்டிமீட்டர் TC போட்டுருக்கேன். ஆ சொல்லுப்பா. எதுக்கு? கூலும் bro நான் ஏதோ ஒரு அவங்க- டிசி தான் bro பார்த்தேன். எங்கே பார்த்தேன்? சென்டிமீட்டர் CMD போட்டா பெரிய எனக்கு தான் bro பிடிக்கும். பார்த்தேன். குட்டிசி பெரிய அம்மா, நீ வேற ஏதோ பார்த்துட்டு வந்திருக்கடா. Okay. Deduce the expression for electric field E due to a system of charges Q1 and Q2 with position vector R1 and R2. இது ரொம்ப ஈஸி. கரெக்டா? இங்க இந்த பாயிண்ட் சரி. எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்துட்டு கேட்குறாங்கடா. Deduce the expression of the electric field E due to a system of two charges with position vector R1 R2. ஸோ இங்கே இந்த பாயிண்ட்ல உனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேணும். ஓகேவா? புரியுதா? அப்போ என்ன பண்ண போகிற? பேஸ்லி ரெண்டுத்தோட வெக்டர் அடிஷன் பண்ண போகிற. கரெக்டா இல்லையா? அப்போ இ நெட்டு பார்த்தனா E1 + E2வா? அப்போ ஈயோட ஃபார்முலா KQ/R². கரெக்டா? உனக்கு வேணும்னா நான் இந்த வெக்டர் ஃபார்மில் எழுத போகிறேன். அப்படின்னா R1 கேப் ப்ளஸ் KQ2/R2² × R2 கேப். புரியுதா? இது வந்து ரொம்ப ரேர். இப்போ தான் ஒரே ஒரு கொஸ்டின் வந்து வெக்டார் கண்டுபிடிக்கிற மாதிரி வந்திருக்குது. சரியா? வெக்டார்ஸ் வச்சுலாம் சிபிஎஸ்சி அவ்வளோக்கா விளையாட மாட்டான். ஸ்டேட் போர்ட் புக்கில் வந்து அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. நல்ல விஷயம். நல்ல விஷயம். ஏன்னா வெக்டாராக சொல்லணும்ல. கரெக்டா? நல்லா பாரு, இந்த கொஷின் இது நெட்டுன்னு சொல்லி உட்காந்து பார்த்தோமா? எக்ஸாம்பிள் கொஷின் ஒரு தடவை பார்த்தோமா? நீட்டில் கேட்ட கொஷின் வந்து மிஸ்டேக் இருந்துச்சு. ஆனால் உங்கள் புக்கில் கொடுத்ததும் சரி, ஆமாம் உங்கள் புக்கில் கொடுத்ததும் சரி, இல்லைனா உனக்கு இதில் கொடுத்துருக்க கொஷினாக கரெக்டாக இருக்கும். an electron fall through a distance of இவ்வளவு in a uniform electric field. டைம் calculate the time taken. எவ்வளோ டைம் ஆக போகுது? டைம் டேக்கனோட ஃபார்முலா என்ன? பேசிக்லி S is equal to ut + ½ AT². எனக்கு அப்புறம் இங்கிருந்து எப்படி வந்துச்சுன்னு கேட்பீங்க. U0 அப்போ 2S is equal to AT². அப்போ T² equal to 2S/A. T என்ன ஆயிரும்? கரெக்டா? எஸ். அப்போ டைம் பீரியடோட பேசிக் ஃபார்முலா என்ன? நல்லா பாரு. QE MA is equal to QE. அப்போ A is equal to 2S/QEM under root. Any difficulty? புரியுதா? அப்போ டைம் பீரியட் பார்த்தனா டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 1.5 சென்டிமீட்டர். அப்போ 1.5 × 10⁻². நெக்ஸ்ட் பார்த்தனா ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் வந்துச்சா? ஃபஸ்ட் என்ன எலக்ட்ரான் ஃபால். இப்போ எலக்ட்ரான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கொடுப்பான். அதாவது உன்னோட மாஸ் இந்த கான்ஸ்டன்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா உங்கள் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனில் கீழே இருக்கும். சரி, அதனால் கொஸ்டின் கீழே கொடுக்க மாட்டாங்க. இல்லைன்னா உனக்கு வந்து யோசிக்க தோணும், ஓஹோ இந்த இடத்துல மாஸ் கொடுத்துருக்கப்ப நம்ம மாஸ் எங்கேயும் யூஸ் பண்ணணும். சரியா? ஆனால் இவங்க இருப்பாங்க பார்த்தியா, ஸ்டேட் போர்டு, அவங்க அல்டிமேட் பண்ணுவாங்க. அவன் என்ன பண்ணிடுவான்னா எக்ஸாம் பேப்பர் இருக்கும் பார்த்தியா, அந்த இடத்துலேயே போட்டிருப்பான் log of 5 is equal to இவ்வளவு. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சு போயிடும், ஓகே இந்த கொஸ்டினில் எதுக்கோ log 5 வரும் அப்படின்ட்டு. அடுத்து வந்து 2 நம்பர் வழியாக வந்து பேர் ரூட் ஓகே எதுக்கோ வரும். அப்போ ஃபைனலாக இதுதான் ஆன்சரு. அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும். சரியா? சரி, நாங்கள் படிக்கிற நல்ல விஷயம் என்னன்னா எங்கள் கையில் மொத்தம் லாக் புக் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு லாக் புக் தரக்கூடாதுன்னு ரூல்ஸு. உங்களுக்கு வந்து வேணும்னா ஒரு 4 பக்கம் ஜெராக்ஸ் மட்டும் எடுத்து கொடுக்கலாம் லாக்கு.
கேஸ் ஸ்டடி வந்து சரி நல்லா பார்த்தனா நீ லாக் புக்கில் பார்த்தனா ஃபிசிக்ஸ்லேயும் கெமிஸ்ட்ரி தேவையான டெரிவேஷன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ட்ரிக்னாமெட்ரி வேல்யூ இருக்கும் சரியா. அப்போ நாங்கள் உட்காந்து அதை பார்த்து எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும். நான் எழுதியிருக்கேன் இந்தப்பா ஓகேவா. அவ்வளோவா கருப்பாக இருக்கேன். ஆமாம் இங்கே என்ன தெரியாது, இங்கே இருக்குதுன்னா அது தெரியும். வேர்த்து இங்கே கொட்டிக்கிட்டு இருக்கு ஒரு கலராக இருக்குது. நெக்ஸ்ட் என்னது டிவைட் பை q இன்டூ சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானு 1.6 இன்டூ 10 பவர் இன்டூ 2 இன்டூ 10 பவர் 4 சரியா. இது உட்காந்து எல்லாத்தையும் மல்டிப்ளை டிவைட் பண்ண இதுக்கு ஆன்சர். இது எத்தனாவது கொஸ்டின்? 30. அதுக்குள்ளே ஓ இஷ்டத்துக்குலாம் நான் கிளாஸ் நடத்த முடியாது. உனக்கு 7:30 ஆரம்பிக்குதான் நீ கிளம்பு. டைம் பீரியடோட வேல்யூ பார்த்தனா 292 நானோ செகண்ட் சரியா. இது வருது. புரோட்டானுக்கு கண்டுபிடிக்கிறப்ப ஒன்றுமே கிடையாது, இந்த இடத்துல எதுவுமே மாறாது, மாஸ் மட்டும் மாறும். எவ்வளோ மாஸ்? எவ்வளோ? இதோட ஆன்சர் எவ்வளோனா 1.22 இன்டூ 10 பவர் மைனஸ். புரியுதா? இப்போ பாரு கொஸ்டின் நம்பர் 31. டிரைவ் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் ஆன் த ஈக்விட்டோரியல். ஆல்ரெடி பார்த்தோமே ஈக்விட்டோரியல் டெரிவேஷனில் டவுட் இருக்கா? எவ்வளோ வரும்? இல்லை இதுக்கு முன்னாடி வரணும் -kp/. முடிஞ்சா? அடுத்து என்ன சொல்கிறான்? depict the orientation of the dipole in stable equilibrium. orientation தீட்டா என்னவா இருக்கும்? 0 டிகிரி. ஸோ எனக்கு வேணா இங்கே பாரு இப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு போட்டு இதுக்கு நடுவில் இப்படி ஒரு டைப்போல் சரியா. தீட்டாவோட வேல்யூ எவ்வளோ? ஆப்வியஸ்லி நான் வெக்டர் வரைஞ்சிருக்கேன், சும்மா மொக்க போடுதுன்னு வரைஞ்சிருக்கேன்னா அப்போ என்ன அர்த்தம்? நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இருக்கு. அப்போ ஆப்வியஸ்லி அங்கே என்ன இருக்கு? அப்புறம் நீ கேட்ப இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு போயிருக்கு, அப்போ இங்கே ப்ளஸ் வரீங்க, அங்கே மைனஸ். அதான் இருக்கே வெக்டர் நோட்டேஷன் தான். அப்போ எதுக்கு சும்மா நல்ல போர் அடிக்குது? இந்தப்பா மைனஸ் ப்ளஸ் இந்த சார்ஜ் q, இந்த சார்ஜ் -q, இந்த டிஸ்டன்ஸ் 2a, இதோட p is equal to 2aqன்னு வரும். அதுக்கப்புறம் நான் உட்காந்து வேற டிரைவ் பண்ணணும். நம்ம டைரக்ஷன் ஃப்ரம் ஆமா கரெக்ட். ஏன்னா திருத்த போறவங்க 8th வாத்தியார், அவங்க வேற என்னடா 4 லைனுக்குள்ள ஒரு லைன் போட்டு வச்சிருக்கான்னு யோசிப்பாங்க. அது என்ன டைப்போல்னு தெரியாது. அதான் என்ன எப்படி இவ்வளோ பெரிய கோடுகள்ல அவ்வளோ கோடு வச்சா சொல்லணும்னு சொல்லுது. ஃபிசிக்ஸ் வாத்தியாருக்கு பை ரேடியன் தெரியாது. ஃபிசிக்ஸில் பார்த்தோன்னா எப்பவுமே தீட்டா வேல்யூ 180 தான் யூஸ் பண்ணுவோம். ரேடியன் பார்த்தோன்னா ஒரு சில ஸ்பெசிஃபிக் கேஸில் வந்து வெக்டர் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணுறப்போ தான் வரும். ஆனால் மேத்ஸில் தான் நீ திடீர்னு புரியுதா? Obtain the expression for torque experienced by the electric dipole moment P in a uniform electric field. Okay. இது டைபோல், இது எலக்ட்ரிக் ஃபீல்ட். Thank you. இப்போ நல்லா பாரு, இது ஒரு டைபோலா, இந்த இது டைபோல். மாத்தி சொன்னியா? எப்படி இந்த இது -q, இது ப்ளஸ். இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தனா 2a. கரெக்டா? இப்போ நல்லா பாரு, இது வந்து டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக், இது டைரக்ஷன் ஆஃப் டைபோலா. கரெக்டா? இது டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டா. அப்போ இதுக்கு நடுவில் பாரு, இந்த வேல்யூ வந்து சம் pன்னு சொன்னா சரியா.
இந்த வேல்யூ சம் பின்னு சொன்னா இந்த வேல்யூ என்ன ஆயிரும்? P எந்த வேல்யூ? P cos இந்த p ஓகேவா? அப்ப இது பார்த்தனா sin காம்போனன்ட் எடுப்பியா? சரியா? இல்லனா எனக்கு இதெல்லாம் புரியல அப்படிங்கறப்ப tau is equal to r cross f. அப்ப r எவ்வளவு இந்த இடத்துல a வா? இந்த டிஸ்டன்ஸ் A அது A. a ஃபோர்ஸ் எவ்வளவு qe. சோ கிராஸ் ப்ராடக்ட் இருக்கிறதால நான் லேட்டரா sin தீட்டான்னு மாத்திக்கலாம். அப்ப நல்லா பாரு, இது ஃபர்ஸ்ட் வெக்டார். ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் இதுல? இந்த டைரக்ஷன்ல கரெக்ட்டா? அப்ப இன்வர்ட் ஃபோர்ஸ். இங்க பாரு, அது இன்வெர்ஸ் தான். நல்லா பாரு, இந்த டைரக்ஷன்ல இது இப்படி கரெக்ட். அப்ப இன்வர்ட் தான். அப்ப ரெண்டு டார்க்கும் ஆட் அப் ஆகுமா? அப்ப பிளஸ் a into qe, 2aqe sin 2A Q is equal to P. pe It implies A cos E. Hence proved. உன் புக்ல செக் பண்ணிக்கோ இதே டெரிவேஷன் தானான்ட்டு. நாங்க ஏனே புக்கை படிக்க போறோம். வாங்க முகேஷ், உங்க கொஸ்டின் வந்துருச்சு. Prove. What will happen if the field are not uniform? Some net force will act on the. நல்லா பாரு, நெட் ஃபோர்ஸ் And it will have translation motion. இருக்கும், இருக்கும். டார்க் இருக்குமா? நான் டிரா பண்ணி வச்சிருக்கேனா? இல்ல வாட் வில் ஹேப்பன் கேட்டிருக்காங்கடா. அப்ப என்ன ஆகும்? நான் வந்து அதோட இன்டென்சிட்டி சேமா இருக்காது. அப்ப ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா? ஏதோ டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் அதிகமா இருக்குமா? எந்த டைரக்ஷன்ல ஃபீல்ட் அதிகம் அதை எழுதிருக்கியா? எந்த இங்க சைடுல மேல எழுதிருக்க பாரு, q1 is greater than q2 இங்க இருக்கா? அப்ப அந்த இடத்துல வந்து ஃபீல்ட் அதிகமோ அப்ப ஃபோர்ஸும் அதிகமோ. அப்ப எந்த டைரக்ஷன் ஃபோர்ஸ் அதிகமோ அந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுமா? அப்ப நெட் ஃபோர்ஸ் இருக்கும், நெட் டார்க் இருக்கும். அப்ப இட் வில் ஹேவ் டிரான்ஸ்லேஷன் மோஷன் அண்ட் தெரியாது. டார்க்னால அது என்ன பண்ணுது? மூவ் ஆகுது. ரொட்டேட் ஆகுது. ரொட்டேஷனல் மோஷன். புரியுதா? சப்போஸ் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னு சொன்னா நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ டிரான்ஸ்லேஷன் இருக்காது. Not equal to 0. இல்லை என்கிட்ட நீ கொஸ்டின் கேட்டு அந்த டவுட் கேட்டு ப்ரோ யூனிஃபார்ம் ஃபீல்டில் டார்க்கோட டைரக்ஷன் கேட்காங்க, நெட் டார்க் 0 தானே ப்ரோ? நான் force தெரியாம சொல்றேன். நைட் 11 மணிக்கு யாரோட பொடி கொடுக்குறா? என்ன ஃபார்முலா r into f தான f Bro, சீக்கிரம் bro. We are running out of time. நல்லா பாரு, டைபோல் இருக்கனால நல்லா பாரு. ஃபோர்ஸ் பார்த்தனா என்ன ஃபோர்ஸ் 0? ஒரு சார்ஜ் மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் 0வா இல்லைன்னா டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் டைபோல் 0? ஏன்னா நல்லா பாரு, இதில் டைபோல் மேல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா? கண்டிப்பா ஆகும். இந்த சார்ஜ் மேல இந்த டைரக்ஷன்ல QE இருக்கும், இந்த சார்ஜ்ல QE இருக்கும். அப்ப ஃபோர்ஸ் இருக்கும், டோட்டல் ஃபோர்ஸ் என்ன? 0. அப்ப டார்க் இருக்கணும், கரெக்டா இல்லையா? ஆனா டோட்டல் டார்க் 0வா இல்லையா? டோட்டல் டார்க் என்ன பண்ணு, டைரக்ஷன் வச்சு பார்த்தனா இப்படி வச்சு இப்படி பார்க்கறேன், இப்படி வச்சு இப்படி பார்க்கறேன். புரியுதா? என்ன முகேஷ்? சூப்பர். சூப்பர் சூப்பர். இதுதான் சொன்னீங்க. போயிட்டு வா, டைம் ஆயிடுச்சு. இந்த மட்டும் முடிச்சிட்டு போறேன். ரிங்ல. ஸோ ரிங்கில் பார்த்தனா ரொம்பவே சிம்பிள். நான் நடத்தினேனா இல்லையா? நான் பண்ணிட்டேன். இப்போ நீ யோசிச்சு பாரு, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நான் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. சரியா? இந்த கொஸ்டினை நான் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. எக்ஸாமினேஷன் ஹாலில் போய் உட்காடுறேன், இந்த கொஸ்டின் எனக்கு கொடுத்து வச்சிருக்கேன். எனக்கு புக்கில் பட் புக்ல இல்ல இது. இந்த கொஸ்டினை பார்த்தோன்னா தலை வலிக்குமா வலிக்காதா? அடிக்காது. ஏன்னா இந்த மாதிரி புக்கில் கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சது என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் அலாங் த ஆக்சிஸ், ஈக்விட்டோரியல் ஆக்சிஸ், 3 காஸ்லோட அப்ளிகேஷன் படிச்சுட்டு போயிருக்கு. இது அப்படிதான் இருந்துச்சு. அப்ப எழுதிங்க இல்லையா? ப்ரொசீட் பண்ணணும். சரியா? புரியுதா? என்ன ப்ரொசீட் பண்ண போற? சார்ஜ் எல்லாம் எங்க இருந்துச்சு? கரெக்டா சார்ஜ் வந்து ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு. நீங்க எழுதின வருஷம் ப்ரோ. எஸ் அண்ணா இது நடத்துனீங்க, நான் எழுதிட்டேன். நான் நடத்தினேன். நான் எழுதிட்டேன். சரியா? யோசிச்சு பாரு, எங்க நிலைமை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாரு. சரியா? எங்க பேட்ச்ல வர கொஸ்டின். சரியா? அதான் சொல்ல, ப்ரொசீட் பண்ண ஆன்சர் தெரியுதோ இல்லையோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரொசீட் பண்ணணும். சரியா? ஏன்னா உனக்கு பார்த்தோன்னா இதே கொஸ்டின் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கும் நடத்தியிருப்பேன். கரெக்டாக கிராவிடேஷனல் ஃபீல்டு கண்டுபிடி. ஆனால் சிபிஎஸ்சி புக்கில் கிராவிடேஷனல் ஃபீல்டும் கிடையாது, எலக்ட்ரிக் ஃபீல்டில் இதெல்லாம் கிடையாது.
அதுக்காக நான் ஒரே மாதிரி 10th போர்டு எழுதாம 11th போர்டு எழுதாம இப்ப நல்லா பாரு, இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால இங்க இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி இருக்குமா, சம் இந்த டிஸ்டன்ஸ் வச்சுக்கோ. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் வந்து சம் எக்ஸ்னு வச்சுக்கோ. இந்த டிஸ்டன்ஸ் திவ்யா டவுட் இருக்கா? இப்ப இங்க இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் சம் இ. அதே மாதிரி இங்கெல்லாம் எடுப்பேன். இப்ப முகேஷ் வந்து அன்னைக்கு ஒரு அருமையான டவுட் கேட்டோம். என்ன அப்படின்னா ஆப்வியஸ்லி நல்ல டவுட். என்ன அப்படின்னா இங்க இ சைன் தீட்டா கேன்சல் ஆகிடுமா? கரெக்டா இல்லையா? அப்ப நீங்க வந்து இது ஈக்குவேட் பண்றப்ப 2e போடாம ஏன் வெறும் இ காஸ் தீட்டான்னு போடுறீங்க அப்படின்ற நமக்கு ஒரு அருமையான டவுட். அதுல நான் வந்து எந்த தப்புலாம் சொல்ல மாட்டேன். கரெக்ட் தானே? ஏன்னா இப்ப நல்லா பாரு, இதோடது இ காஸ் தீட்டா, மேல இருந்து ஒரு இ காஸ் தீட்டா வரும். கரெக்டா? புரியுதா? நல்லா பாரு, இப்ப இதுல காம்பனண்டா பிரிக்கிற இங்க இருக்கிற ஆங்கிள் தீட்டா, ஏன்னா இந்த ஆங்கிள் தீட்டா. அப்ப இதோட இந்த காம்பனண்ட் இ காஸ் தீட்டா, மேல இருக்கிற இந்த காம்பனண்ட் இ காஸ் தீட்டா. அப்ப 2e காஸ் தீட்டாவா? ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அலாங் த ஈக்குவேட்டரியல் லைன்ல இதே தானே பண்ணணும். 2e டைம்ஸ் போடும். அலாங் த டைபோல்ல சாரி அலாங் த ஈக்குவேட்டரியல்ல பண்றப்ப 2e காஸ் தீட்டா போட்டோமா? ஞாபகம் இருக்கா இல்லையா? அப்ப ஏன் இங்க 2e காஸ் தீட்டா போடாம வெறும் இ காஸ் தீட்டா போட்டு ப்ரொசீட் பண்ணியிருக்கீங்க? லாஜிக்கான கொஸ்டின், ஆமாவா இல்லையா? நான் இந்த கொஸ்டினுக்கு எந்த ரிப்ளையும் பண்ணியிருக்க மாட்டேன். இருந்தாலும் நீ ஏன் எதுவுமே கேட்கல. சரி வீடு அப்ரோவுக்கு தெரில இல்லை என்னமோ இல்லை, நான் ரிப்ளை பண்ண எனக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு லாங் எக்ஸ்பிளனேஷன். சரி ஏன் அப்படின்னா ஆக்சுவலி டைபோல்ல பார்க்குறப்போ சரியா, டைபோல்ல அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டோட்டலாக கிரியேட் ஆகும். ஆனால் இங்கே பார்த்தனா டோட்டல் சார்ஜ் கியூ அதுக்கப்புறம் நீ என்ன சொன்ன, இந்த கொஸ்டின் போர்டில் வந்திருக்குன்னு சொன்ன, நான் எழுதிட்டேன்னு சொன்னேன். யா ஓகேன்னு சொல்லியிருக்கேன். அதான் நான் சொன்னேன். இப்போ நல்லா பாரு, டோட்டல் சார்ஜ் எவ்வளோ? கியூ. கரெக்டா? ஆனால் அப்போ இந்த பாயிண்ட்ல இருக்கிற சார்ஜ் எவ்வளோ இருக்கும்? ஸ்மால் ஒரு டி கியூ இருக்குமா? கரெக்டா இல்லையா? அப்போ இங்கே கிடைக்க போகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தோன்னா டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு ஸ்மால் ஒரு டிஇ எலக்ட்ரிக் ஃபீல்டா? எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு? டிஇ எலக்ட்ரிக் ஃபீல்டு. கரெக்டா? அப்போ ஆக்சுவலி பார்த்தோன்னா நம்ம டைபோலில் பார்க்குறப்ப என்கிட்ட 2 ஃபுல் சார்ஜ் இருந்துச்சா இல்லையா? டைபோலில் பார்க்குறப்ப என்கிட்ட 2 ஃபுல் சார்ஜ் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தோன்னா இது எல்லாத்தையும் சேர்த்தா தான் என்கிட்ட டோட்டல் சார்ஜே கியூ இருக்குது. ஆமாவா இல்லையா? புரியுதா? இல்லை வேற நோட் எடுத்துக்க. இந்த இப்ப நல்லா பாரு, இந்த இடத்துல சரியா இல்ல இதுக்கப்புறம் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு என் நோட்டை யூஸ் பண்ணிருக்கீங்க, அப்புறம் ரித்திக் அங்கன் சண்டைக்கு இல்ல நான் காசு போட்டு வாங்கிட்டேன். இப்ப நல்லா பாரு, இங்க ஒரு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குன்னு வச்சுக்கோயே. இப்ப நல்லா பாரு, இந்த சார்ஜ்னால ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும், அதுக்கு பக்கத்துல இருக்க சார்ஜ்னால ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட். புரியுதா? அப்போ உனக்கு வெளியில பாக்குறப்ப எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தனா சரியா, ஒரு n நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி கோன் ஷேப்ல கிடைக்கும் இந்த பாயிண்ட்ல. இப்போ நான் உனக்கு 2 காமிச்சிருக்கேன் பாத்தியா, 2 காமிச்சிருக்கேன் நான் மேலே கீழே. புரியுதா? இப்போ அதே மாதிரி இந்த ஒரு பாயிண்ட்னால கிடைக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி இருக்குமா? இதனால இப்படி உள்ள மொத்தமாக சேர்க்கிறப்ப இப்படி சர்க்குலர் எலக்ட்ரிக் ஃபீல்ட். புரியுதா? இங்க ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகும். புரியுதா? இதே கொஸ்டினை வந்து இதே மாதிரி நம்ம இது சால்வ் பண்ணியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? அதான் பாரு, இந்த மாதிரி ரிங் எடுத்தோம், பாதி ரிங் எடுத்தோம். இதனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்கிட்டு, இதனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்கிட்டு, இது கேன்சல் ஆகும், அது கேன்சல் ஆகும். கரெக்டா? அப்போ நான் அங்கேயும் நான் ஆவரேஜ் எடுக்கிறப்ப என்ன பண்ணேன், இ காஸ் தீட்டா இல்லை இ சைன் தீட்டான்னு போட்டேன்னா இல்லை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா 1 டைம் தான் எழுத்திருப்பேன். ஏன்னா இந்த ஒரு நாளில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அப்போ நான் ஆக்சுவலாக பார்த்தோன்னா இன்டெகிரேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறப்ப இது காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் ஆயிரும். சரியா? உனக்கு அந்த காம்ப்ளெக்சிட்டியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சிம்பிளாக என்ன சொல்லிட்டோம் மொத்தமாக. புரியுதா? சரி நல்லா பாரு, இது வந்து டிஇ காஸ் தீட்டா, இது டிஇ காஸ் தீட்டா. அப்போ டோட்டல் எவ்வளோ ஆயிரும்? இ காஸ் தீட்டா. ஏன்னா n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் இருக்கும்போது அப்போ இன்டெகிரேட் பண்ணுறப்ப இ காஸ் தீட்டா. இதுக்கு மேலே ரொம்ப சிம்பிள், ஈயோட ஃபார்முலா என்ன? கே சார்ஜ், மொத்த சார்ஜ் கியூ, டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஆர் பிளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாமா?
குட்டி ஆர் ஹோல் பவர் எப்படி 1/2 ஆகும் ஆர் ஸ்கொயர் தானே இன்டூ காஸ் தீட்டா. காஸ் தீட்டாவோட ஃபார்முலா என்ன ஆர் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் குட்டி ஆர் ஸ்கொயர் த ஹோல் பவர். இதை நீ சிம்பிளிஃபை பண்ணனா ஓகேவா? இதே தான் டெரிவேஷனில் வந்துச்சா? இந்த வீடியோ கமெண்ட் வாட் இஸ் கில்வே குட்டியா திவ்யா இல்லாமல் இருந்தால் சரி, திவ்யா இருந்தாலும் அடுத்த நாள் இது குட்டி ஆதிசி அப்படி எழுதணும். ஏதோ ஒரு வீடியோவில் தெரியுமா இந்த பையன் ஸ்மால் டபிள்யூ கேபிட்டல் டபிள்யூன்னு உட்காந்து எழுதிது, இல்லை குட்டி டபிள்யூ பெரிய டபிள்யூவா? ஒரு பையன் வந்து ஹேண்ட் ரைட்டிங்கில் இருந்து இப்படி எழுதிக்கிட்டு இருக்கேன் பெரிய டபிள்யூ குட்டி ஏதோ பாடிக்கிட்டே எழுதுறான். ஓகே. An electric dipole of dipole and P is placed in a uniform electric field. Obtain the expression for torque. Torque பார்த்தாச்சா? 90 degree. டார்க்கு பார்த்தோமா? டார்க்கோட ஃபைனல் ஃபார்முலா என்ன வரும்? T cross ஃபென்டாஸ்டிக். vector இப்போ நல்லா பாரு, இந்த P இதுதான் என் டைபோல் Pன்னு வச்சுக்கோ, சரியா? இது என் டைபோல் P, இது என் எலக்ட்ரிக் ஃபீல்ட் E, கரெக்டா? இப்போ என் டார்க் எப்படி இருக்கும்? உள்ள போகும். இன்வர்டா? எஸ். இப்போ நல்லா பாரு, அவங்க என்ன சொல்றாங்க? ஐடென்டிஃபை 2 பேர் ஆஃப் பெர்பெண்டிகுலர் வெக்டர்ஸ். 2 பேர் ஆஃப் பெர்பெண்டிகுலர் வெக்டர் வேணும்ன்றாங்க. நல்லா பாரு, இது என் டைபோல், ஆமாவா இல்லையா? கரெக்டா? என்ன குத்தி முடிக்கணுமா? நல்லா பாரு, டைபோல் எப்படி இருக்கு? இப்படி இருக்குது. டார்க் எப்படி இருக்கு? இங்க அவுட்வர்ட். இன்வர்ட். கரெக்டா? ஓகே இன்வர்ட். அப்ப நல்லா பாரு, டைபோல் இப்படி இருக்கு, டார்க் இப்படி இருக்கு. அப்ப டைபோலும் டார்க்கும் 90 டிகிரில இருக்கா? கரெக்டா? அப்ப P and torque are perpendicular. கரெக்டா? அதே மாதிரி பாரு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு, டார்க் எப்படி இருக்கு? உள்ளர. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் டார்க் ஆர் பெர்பெண்டிகுலர். நல்லா பாருங்க, எப்பயுமே கிராஸ் ப்ராடக்ட் பண்றேன்னு சொன்னா என் ரிசல்டன்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எடுத்தாலும் சரி, இல்லைனா பவர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் கிராஸ் வி எடுத்தாலும் சரி, இல்லைனா டார்க் இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் இ, இல்லைனா டார்க் இஸ் ஈக்குவல் டு எம் கிராஸ் பி, சரியா? இந்த மாதிரி என்ன ஃபார்முலா எடுத்தாலும் சரி, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இது வந்து மேக்னெட்டிக் மொமெண்ட். அங்கெல்லாம் டெரிவேஷன் திருப்பி தான் நடத்தி போட மாட்டேன், அங்கே படித்தோன்னு சொல்லி முடிச்சிடுவேன், சரியா? இல்லை நல்லா பாரு, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வந்தாங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு, இங்கே எலக்ட்ரிக் டைபோல், அங்கே மேக்னெட்டிக் டைபோல், திரும்பி இதே கதை எழுதணுமா? சரியா? ஸோ இதில் நல்லா பாரு, என்னோட இந்த ரிசல்டன்ட் இருக்குது பார்த்தியா, அந்த ரிசல்டன்ட் பார்த்தோன்னா இது ரெண்டுத்துக்குமே பெர்பெண்டிகுலராக இருக்கும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா பாரு, இந்த டைரக்ஷனில் ஒரு ஃபர்ஸ்ட் வெக்டர் இருக்குது, இந்த டைரக்ஷன் செகண்ட் வெக்டர் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் வெக்டருக்கும் செகண்ட் வெக்டருக்கு ஈக்குவல் எடுத்தால் வெளியே வருமா? அப்போ நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் வெக்டருக்கு ரிசல்டன்ட் வெளியே இருக்கா, செகண்ட் வெக்டருக்கும் ரிசல்டன்ட் எப்படி இருக்கும்? வெளியே பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். அப்போ எப்பவுமே கிராஸ் ப்ராடக்ட் இருக்குன்னு சொன்னால் ஒரு ரிசல்டன்ட் பார்த்தனா இந்த ரெண்டு வெக்டருக்கு எப்பவுமே எப்படி இருக்கும்? பெர்பெண்டிகுலர். கரெக்டாக தானடா வரேன், நான் ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டு இருக்கோம், அதே மாதிரி ஸ்கிப் எல்லாம் பண்ணல. அண்ணனை திருத்தா போகிறாங்க 30க்கு அப்புறம் 38 2 பாயிண்ட் சார்ஜ் ப்ளஸ் கியூ அண்டு மைனஸ். அப்புறம் மாட்டிட்டேன், எப்படின்னு கண்டுபிடிச்சிங்க? அதை சிரிச்சுக்கிட்டே வேற, நீ தானே போன டைமு, நான் 4 கொஸ்டின் தானே எழுதலை, அங்கே பார்த்தா 18 கொஸ்டின் எழுதாமல் இருக்குது. 2 பாயிண்ட் ப்ளஸ் கியூ 2 பாயிண்ட் சார்ஜ் இங்கே ப்ளஸ் கியூ அண்டு மைனஸ் கியூ ஆர் பிளேஸ்ட் அட் அ வெர்டிசஸ் பி and C of an equilateral. என்ன ரிஃபாத்? A side A. Okay. Find the magnitude and the direction of the resultant at the vertices A. இந்த ரெண்டு சார்ஜ்னால ஏல எப்படி இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதான் சொல்றாங்க. நெகட்டிவ் சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல வரும்? இந்த டைரக்ஷன்ல. கரெக்டா? நான் ஸ்ட்ரெயிட்டா 2E ன்னு போட்டுக்குவா. ஏன்னா சார்ஜ் 2 டைம்ஸ் இருக்கு, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு 2 இருக்குமா நார்மல் எலக்ட்ரிக் ஃபீல்டை விட? இங்கே இந்த சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்குமா? இ. இப்போ வந்துட்டு என்ன கேட்குறேன், வந்துட்டு மேக்னிடியூட் கேட்குறேன், ரிசல்டன்ட்க்கு. நல்லா பாரு, இது ரெண்டுத்துக்கு நடுவில் பிறந்துட்டு வரும், சரியா? இப்போ இது என்னது? ஒரு ஈக்குவல் ட்ரையாங்கிள் எங்கே சொல்லியிருக்கானா? ஈக்குவல் ட்ரையாங்கிள். அப்போ ஆங்கிள் எவ்வளோ டிகிரி? 60 டிகிரி. அப்போ இந்த மொத்த ஆங்கிள் எவ்வளோ டிகிரி? கரெக்டா? அப்போ உனக்கு ரிசல்டன்ட் வேணும். ரிசல்டன்ட் ஃபார்முலா என்ன?
root of e square plus 2e into 2e cos 120. திரும்பி சொல்லிடுறேன், இது a, இது மொத்தமா b. ஓகேவா? Okay, 2 into a into b. 2 into a into b. இந்த Okay. புரியுதா? இப்போ e ஸ்கொயர் ப்ளஸ் 4e ஸ்கொயர். முகேஷ் அதுக்குள்ளே அங்கே போயிட்டு வாய் பேச ஆரம்பிச்சேன்னா காசு 120 வேல்யூ என்ன? 4e ஸ்கொயர்னா போட்டுருவேன். காசு 120 என்ன? -1/2. எவ்வளோ வரும்? சப்புன்னு அடி வரும். காஸ் ஆஃப் 120 நான் காஸ் ஆஃப் 180 - 16 எழுதுவேனா? காஸ் ஆஃப் 180 - θ வந்து மைனஸ் காஸ் தீட்டாவா? காஸ் 60 எவ்வளோ? என்ன எப்படி நல்லா பாரு. காஸ் 120 எந்த குவாட்ரண்ட்? செகண்ட் குவார்டர்ல காசு என்ன? ட்ரிக்னாமெட்ரி நடத்துனது வேஸ்ட்டு. என்ன பண்ணுங்க? காசு 120 தெரியல, மறந்து போச்சுன்னு உனக்கு என்ன ஞாபகம் இருக்கும்? -1/2. அப்போ இந்த இடத்துல மொத்தமா 2e ஸ்கொயர் எப்படி வந்துச்சு நான் மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதுக்கு ரிசல்டன்ட் என்ன? ஏடா 4/2 2 தானடா. அது வேற நீ நம்பிட்டு அப்புறம் மனப்பாடம் தான் பண்ணி அப்பயாவது நீ எந்திரி. இப்போ பரவாயில்ல, என்னடா அவருக்கே புரியாமல் வந்திருக்காரு, நம்மளாவது ஏதாவது சொல்லுவோமே. சரி விட, அவருக்கே புரியல, நம்மளுக்கு புரியவா போகுது. நான் வந்து இது எப்படி வந்திருக்கு எனக்கு தெரியல, மனப்பாடம். சரிங்க, நாங்களும் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கேன்சல் ஆச்சு. சரியா? புரியுதா? அது தெரியாம நேற்று இந்த இதெல்லாம் இருக்கும் தெரியுமா? 0.23 ஹோல் பார். இந்த கொஸ்டினை டைரெக்டாக சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ப்ரோ வேற இல்லை ப்ரோ ஒரு கொஸ்டின் சால்வ் ப்ரோ சூப்பர், அதே ஆன்சர் வருது. இல்லை ஒரு ட்ரிக்கு தானடா இதில். என்னடா இது நான் இங்கே மேம்கிட்ட சொல்லி காட்டுவா? வேணாண்டா, அப்புறம் டியூஷன் நிப்பாட்ட சொல்லிடுவாங்க. டிஃபைன் டைரக்ஷன் ஒன்ட்டு கேட்குறான். இப்போ உனக்கு அதுக்கு ஃபார்முலா வேற தெரியாது. ஞாபகம் இருக்கா? tan θ = ஞாபகம் இருக்கு. அப்புறம் b cos θ by a plus b. எனக்கு இது வந்து கன்ஃபார்ம்னு தெரியல. இங்கே இருக்கிற ஆங்கிள் வந்து ஏக்கும் பிக்கு நல்ல இருக்கிற ஆங்கிள் தீட்டா. இந்த இல்லை, இந்த ஆங்கிள் ஆல்ஃபா. இது பின்னா இது பி காஸ் தீட்டா. அப்போ இது பி சைன் தீட்டா. அப்போ ஆன்சர் பார்த்தனா பி சைன் தீட்டா பை ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா. சரியா? இப்போ பியோட வேல்யூ என்ன? பி வெக்டர் பார்த்தனா சம் 2e வச்சுக்கோ. ஏ வெக்டர் பார்த்தனா ஏ என்ன? ஏ வந்து இ, பி வந்து 2e. அதை வச்சு நீ ஃபாலோ பண்ணிக்கோ. கொஸ்டின் என்ன? 35. எஸ் கரெக்டு தான். சரி, அப்போ நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபார்முலா. எஸ், அவங்களும் பி சைன் தீட்டா பை ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா. அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரியா? தீட்டா 120 கழுது. ரெண்டு வெக்டாருக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் தானே தீட்டான்னு எடுப்பேன். ரெண்டு வெக்டருக்குள்ள 120. அப்போ பியோட வேல்யூ என்ன? 2e sin of 120 by e plus e cos 120. 2e cos 120 என்ன? by e cos 120 என்ன? ஓகே, அப்போ இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ e கேன்சல்னா 2 into √3. அவ்வளோதானே எனக்கு வருது. இவங்களுக்கு என்னோட 1 இல்லை, நம்ம தப்பு தான். 1/√3 வந்திருக்கு.
alpha அவங்க அந்த ஆங்கிள் இப்படி அவங்க இஷ்டத்துக்கு மாற்றி எடுத்திருக்காங்க. ஓகே ஏவை பிஏ மாற்றி எடுத்திருக்கான், எப்படின்னா அவன் மாற்றி எடுத்திருக்கான். சரி அந்த ஆன்சர் ஃபாலோ பண்ணி பார்ப்போம். அப்ப ஆன்சர் வேற மாதிரி வருமா? இந்த இடத்துல 2 யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு அப்படி போட்டாலும் எனக்குலாம் வரலையே. சரி அப்போ என்ன கிடைக்குது? E இன்ட்டு √3/2 ஹோல் டிவைட் பை 4. minus E. நான் 2 கேன்சல் ஆகிடுமா? ஸோ E நா வெயிட் பண்ணுடா. ஓ இங்கே பீனா இதுவும் பி தானே. அப்போ இந்த இடத்துல இப்போ 3. இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1/√3. அப்போ tan ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/√3. அப்போ ஆல்ஃபா என்ன? 30. tan inverse of 1/√3 which is nothing but நெக்ஸ்ட் சாப்டர். okay. இப்போ வர இந்த கொஸ்டின் டிஃபைன் த டேர்ம் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் எப்படி டிஃபைன் பண்ணுவேன்? எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜ் ஆஃப் மேக்னிடியூட் சார்ஜ். Okay. Distance of separation. இங்கிலீஷ் தெரியாதுன்னா பேசாம விட்டுரு. ப்ராடக்ட்னு சொல்லியாச்சு, அப்புறம் நடுவில் போய் இன்ட்டு வேற. Product of the magnitude of either of the charges and distance of separation between them. Is it scalar or vector? Vector. Vector quantity. Deduce an expression for the electric field at a point on the equatorial plane. So the distance வந்து 2a ன்னு சொல்லியிருக்கான். வெயிட் பண்ண பார்த்துக்கலாம். எக்ஸ்பிரஷன் ஃபார் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் ஆன் தி ஈக்குவட்டோரியல். ஹ PK வா வரும்? கே பின்ன கேபி போட்டாலும் பிகே போட்டாலும் என்னடா பிரச்சனை? ஏ கரெக்டு தானடா. வீட்டுக்கு போகிறப்ப எங்கடா பொடி வாங்கிட்டு போனேன்? பொடி வாங்குறதுக்கு நடுவில் ஏதோ சப்ளையர் வச்சுருப்பேன். உனக்கு என்ன ஆசை? ஏன் நீ வாங்கி கொடுக்கலான்னு இருக்கிற? இப்போ பர்த்டேக்கு புது ஃபோனு இருந்தாலும் இருக்கும். அது வாங்கி கொடுக்குறவங்க வாங்கி கொடுப்பாங்க. An electric dipole is kept in a uniform electric field. நெட் டார்க் கண்டுபிடிக்க தெரியுமா? அதோட டைரக்ஷன் கண்டுபிடிச்சிருக்கியா? ஒன்றுமே பண்ணாத. டைபோலர் டைரக்ஷனில் கையை வை, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷனில் திருப்பு. சப்போஸ் இப்படி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோ, இப்படி வச்சுக்கோ, அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கீழே வந்துச்சுன்னா இப்படி பண்ணு. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஃபஸ்ட்டு வெக்டர் இருக்கும் டைபோல் டைரக்ஷனில் கையை வச்சுக்கோ, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷனில் கையை திருப்பிடு. அப்போ தம்பு எப்படி வருதோ அதான் டைரக்ஷன். ஓகேவா? இது மாறும் சரியா? நீ வரைகிறது பொறுத்து. இப்போ நான் வந்து டைபோல் இப்படி வரைஞ்சிருக்கேன், எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வெக்டர் செகண்ட் வெக்டர் இன்வர்டு. நீ வந்து இது தெரியாமல் அங்கே போயிட்டு இப்படி டைபோல் போட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போட்டு அண்ணன் இப்படி தான் இன்வர்டு நடணும். இங்கே மாறிடும். நல்லா பாரு, இப்படி போட்டு இப்போ இந்த சைடு திருப்பணுமா? அறிவாளித்தனமா? இல்லை நான் வந்து நல்ல ஜிம்னாஸ்டிக் பண்ணுவேன். இன்வர்டு இல்லை சரியா? ஸோ கை வந்து இப்படி தான் சுற்றணும். அப்போ என்ன இப்படி போகிற, பட் என்ன அது ஆப்போசிட் வரணும். அப்போ கையை எப்படி திருப்பிக்கோ. புரியுதா? State the condition under which the dipole is in stable equilibrium. Stable equilibrium theta is equal to unstable equilibrium. 180 bro 180 degree போல bro. தலையில பொட்டு குட்டி வச்சிருக்கீல, இருக்கா இல்லையா? ஏதோ சொல்றோம். அது தலையில நெத்தி எல்லாம் ஒண்ணு விட்டு. Sketch the pattern of electric field line due to conducting sphere having negative charge. ஒரு ஸ்பியர் இருக்கு. எப்படி இப்படியா? வெரி குட். ஏன்னா கண்டக்டருக்குள்ளர எலக்ட்ரிக் ஃபீல்ட் வர கூடாது. நான் அதுதான் அந்த 14வது क्वेश्चன்ல ஸ்ட்ரைட் லைன் perpendicular to this. அப்ப இதுவும் தப்பு. புரியுதா? ஏய் மட்டும் தான் இருக்கு ஹெட்டா. புரியுதா? இல்ல பைட்ஸ் நாட்டி. ஏன் bro பயாலஜில எடுக்கறீங்க? எப்பா இது பாரு, இது ஒரு பிளேட்னு வச்சுக்கோயே. ஃபோட்டான் பார்ட்டிக்கலை நான் இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவேன்.
ஆமா ப்ரோ. அந்த இடத்துல உடனே நீ அந்த இடத்துல அமீபா இல்லை அமீபான்ற ஸ்பெர்ம் செல்லு அது ஓவம் அது நடக்கிறதுக்கு என்ன ப்ராசஸ் அது நீ யோசிச்சா ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்க நல்லா பாரு 5 மார்க் கொஸ்டின் இது 3 மார்க் 3 மார்க். அடுத்து வந்து எலக்ட்ரிக் டைபோல் கேட்குறாங்க. அடுத்த கொஸ்டின்ல 5 மார்க் ப்ரோ. இந்த क्वेश्चन நான் கேட்டேன். ப்ரோ இந்த டாபிக் முடிச்சு வீட்டுக்கு எடுத்து விடுங்க. கிளம்பு. இல்ல ப்ரோ இப்போ வேணாம் ப்ரோ. டாபிக் 1 மட்டும் முடிச்சு அனுப்புங்க. நீ டாபிக் 1 தான் நான் ஆமா நான் இன்னும் 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் தான் இருக்கு. ப்ரோ மண்டே வானா நாளைக்கு வந்துரு. கூடமா பண்ணாதீங்கனா ப்ளீஸ் தூங்குறதுக்கு நேரம் இல்லடா. கண்ணெல்லாம் எரியுது நான் கண்டினியூ கேட்டேனா கதறணும். ப்ளீஸ் நான் கம்பல்சரி கிடையாது. நான் மண்டே வரேன். சண்டே டெஸ்ட் இருக்குது. அப்போ நான் அதுக்கு முன்னாடி இதை முடிக்கணுமா இல்லையா? நான் டாபிக் 1 டெஸ்ட் எழுதுறேன். உன் இஷ்டத்துக்கு என்னால் பாதிலாம் நடத்த முடியாது. நான் கொஸ்டின் பேப்பரில் ஆல்ரெடி வந்து 22 கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு இன்னும் 3 கொஸ்டின் எடுத்து வைக்கணும். 25 1 மார்க் கொஸ்டின் இருக்கும். அதில் 22 ஆல்ரெடி இருக்குது. 3 1 மார்க் வைப்பேன். அதுக்கப்புறமேல் பார்த்தோன்னா 5 மார்க் கொஸ்டின் 3 அதுலேருந்து வரும். ஆனால் 1 மார்க் தனியாக வரும். பேசாமல் 1 மார்க் கொஸ்டின் தான் நீ வந்து 1 மினிட்ல சால்வ் பண்ணதுக்காக நான் டிவியில் போட்டு காட்டுவேன்னா கரெக்டாக அந்த 1 மினிட்ல கொஸ்டினை மாற்றிடுவேன் நான். 5 mark question. Derive the expression of electric field at any point on the equatorial. Two identical point charges Q are kept 2 meters apart in air. The third charge Q of unknown magnitude and sign is placed on a line joining the charge such that the system remain in equilibrium. Find the position and nature of the charge. நடத்திருக்கேனா? Yes. நல்லா பாரு. இங்கே ஒரு Q சார்ஜ் இருக்கு. இங்கே ஒரு Q சார்ஜ். 2 meter distance இருக்கு. அடுத்து என்ன சொல்றாங்க? Third charge capital Q of unknown magnitude and sign is placed on the line joining the charge such that the system remain. Okay. நான் வந்து நடுவில் வந்து எங்கேயோ வைக்கிறேன். Some distance xல வைக்கிறேன். புரியுதா? Any difficulty? இப்போ இந்த சிஸ்டம் எதில் இருக்கு? நல்லா பாரு, 2 சார்ஜ் பாசிட்டிவ். அப்ப நடுவுல வைக்கிற சார்ஜ் என்னவா இருந்தா இது ஈக்குலிபிரியம்ல இருக்கும். பாசிட்டிவ் சேம் சார்ஜ் பாசிட்டிவ். ஆனா அங்க பாசிட்டிவ்னு கொடுக்கலனா சேம் சார்ஜ் தான். வெயிட் பண்ணு. அப்ப அந்த சார்ஜ் சேம் சார்ஜ் இருக்கும். இல்ல இவங்க ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அன்ஸ்டேபிள். இருடா வரேன்டா. ஓகே, ஸோ அது என்ன வேணாலும் இருக்குன்னா ஈக்குலிபிரியம் சொல்லியிருக்கேன். ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னு சொல்லலை. சரியா? வந்துட்டு ஈக்குலிபிரியம் மட்டும் சொல்லியிருக்கான். நல்லா நம்ம ஈக்குலிபிரியமில் பார்த்தோன்னா நடுவில் என்ன சார்ஜ் வச்சாலும் இது ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணலாம். அது நம்ம பார்த்தோமா? ஆனால் இது ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணும்? லேசாக மூவ் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் நான் இங்கே உள்ளே வச்சிருக்க சார்ஜ் வந்து நெகட்டிவ்னா நான் லேசாக இங்கிட்டு மூவ் பண்ணால் அது பாட்டுக்கு இங்கிட்டு போயிடும். அது வந்து அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். அதே நடுவில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வச்சேன்னா ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். பட் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. அப்போ எனக்கு இது தெரியாது. ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்னா இந்த டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும்? 2 - r எப்படி வந்துச்சு? 2 - x. r is equal to 2 bro. இப்போ சேர்ந்து நான் வீணா போகிறது கன்ஃபார்ம். கரெக்டா? புரியுதா? இது பேசிக்கலி நான் சிம்பிளாக என்ன பண்ணலாம், இது வந்து உனக்கு வந்து 2 ஃபோர்ஸை ஈக்குவேட் பண்ணி வச்சுருப்பாங்க. சிம்பிளாக ஈக்குலிபிரியமில் இருக்குன்னா அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு 0ன்னு சொன்னால் எனக்கு பேசிக்காக ஒரு ஃபார்முலா இருந்துச்சா? x is equal to r divided by root of x plus y. கரெக்டாக இல்லையா? இப்போ r எவ்வளோ? ரெண்டுத்துக்கு நல்ல இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 2 பை நல்லா பாரு, க்யூக்கும் ரேஷியோ என்ன? 1 now. அப்போ எந்த பொசிஷனில் வைக்க போகிறேன்? 1 meter. சென்டரில். அப்போ டிஸ்பொசிஷன் முடிஞ்சா? Yes. பொசிஷன் முடிஞ்சு. நேச்சர் ஆஃப் Q கேட்குறாங்க. Q பாசிட்டிவா நெகட்டிவா? Q பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னால் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். Q நெகட்டிவ்னு சொன்னால் ரெண்டுமே கரெக்ட். ஏன்னா கொஸ்டினில் வந்து ஸ்டேபிளாக அன்ஸ்டேபிளான்னு சொல்லலை. அப்போ ஆன்சரில் பாசிட்டிவும் இருக்கலாம் நெகட்டிவும் இருக்கலாம். புரியுதா?
derive an expression for the electric field due to dipole of it. Okay, distance வந்து r from the center of the dipole. axial lineல கேக்குறான், distance எவ்வளோ r. டைரக்டா இருக்கிற டெரிவேஷனா ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2kT/8. கரெக்டா? ஏன்னா கண்டிஷன் என்ன சொல்லிட்டான் பாரு. அதே மாதிரி கொஸ்டினை தயவுசெய்து படிச்சுது. அவன் டிஸ்டன்ஸ் 2Lன்னு கொடுத்துருக்கான், ஆனால் நான் வந்து 2A தான் மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கேன். தயவுசெய்து அதை பண்ணாத, புரியுதா? அப்படி இல்லை நீ பண்ணுறதா இருந்தாலும் நீ அங்கே வந்து எழுதிடு ஃபஸ்ட் எடுத்தோடனே. let the dipole distance which is given in the question is 2L is equal to 2R. அது நீ அசியூம் பண்ணிக்கலாம். சரி 2Aன்னு வச்சு பண்ணிக்கோ. if this dipole is kept in a uniform external electric field, diagramly represent the position of the dipole in stable equilibrium. ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் வரைய தெரியுமா? இதுவும் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த இடத்துல இந்த இப்படி எழுதிடுமா டைபோல். ஓகே, அப்புறம் நீ வர டைபோலுக்கு பி போடுவேனா டி போடுவேனா? சரியா? அடுத்து என்ன சொல்றாங்க? அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். அன்ஸ்டேபிளுக்கு அப்படியே உல்டா போட்டுக்கலாமா? ஓகேவா? வேற என்ன சொல்றான்? ரைட் த எக்ஸ்பிரஷன் ஃபார் டார்க். வந்துட்டீங்க பாரு, ரைட் த எக்ஸ்பிரஷன் சொல்றான், புரியுதா? ரைட் த எக்ஸ்பிரஷன் ஃபார் டார்க் இன் போத் த கேசஸ். இந்த ரெண்டு கேஸ்ல டார்க்கோட எக்ஸ்பிரஷன் என்னோட டிரைவ் பண்ண சொல்லல. என்ன கேட்குறான்? இந்த மேலே இருக்க ஸ்டேபிள்லையும் அன்ஸ்டேபிள்லையும் டார்க் வேல்யூ என்ன? நல்லா பாருங்க, தீட்டா எவ்வளோ, தீட்டா எவ்வளோ, டார்க் என்ன? sin 0 சரி, sin 180 சரி, 0 தான். define torque acting on a dipole. ஓகே, இன்னும் பார்த்துருப்பேன் ஒரு செகண்டுக்குள்ள. define torque acting on a dipole. ஸோ இங்கே டிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. acting on a dipole, P placed in a electric field, uniform electric field. express it in vector form. vector formல கேட்குறான். a vector formula tau is equal to p vector cross e vector. அப்ப இப்படி ஓகேவா? and point out the direction. சரியா? அப்ப நீ டயகிராம் வரைஞ்சதை பொறுத்த வரைக்கும் சரியா? இப்போ சப்போஸ் இதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னு வச்சுக்கோ, இது ஏன் டைபோல். அப்ப இதுக்கு என்ன கேஸ் வரும்? இன்வர்ட். கரெக்டா? புரியுதா? சப்போஸ் நான் டைபோல் இப்படி மாற்றி வரைஞ்சிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் வெக்டர் இப்படி, செகண்ட் வெக்டர் இப்படி, அப்போ அவுட்வர்ட். கரெக்டா? அவுட்வர்ட். புரியுதா? வாட் ஹேப்பன் இஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் நான் யூனிஃபார்ம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் நான் யூனிஃபார்ம் இருந்தால் என்ன ஆகும்? நெட் ஃபோர்ஸ் இருக்கும், நெட் டார்க் இருக்கும். அதனால என்ன நடக்கும்? டிரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன் இருக்கும். சரியா? what would happen if the external field E is increasing? ஃபர்ஸ்ட்ல parallel electric field E வந்து இன்க்ரீஸ் ஆகுது, parallel parallel இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப டார்க் என்ன ஆகும்? what would happen if the external electric field E increase? E ஓட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. வெளியில இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் தானே சொல்லியிருக்காங்க. யூனிஃபார்மா தான் பாப்பா இன்க்ரீஸ் ஆகுது. what would happen if the external field is increasing? what third answer in electric field increase parallel, so the torque becomes 0, the net force on the dipole will be in the direction of wind. ஓகே, இவங்க வந்து யூனிஃபார்ம் சொல்லாம ஓகே எனக்கு புரிஞ்சு என்ன சொல்றாங்கன்னு இப்போதான் எனக்கு புரியுது. என்ன சொல்றாங்கன்னா முன்னாடி வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் யூனிஃபார்ம், இப்போ இந்த டைரக்ஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் ஆகுது. எப்படின்னா இப்படி இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது ஃப்ரண்ட்ல போற எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் என்னது? அதிகமா இருக்கு. அப்ப என்ன நடக்கும்? இந்த டைரக்ஷன்ல ஃபீல்டு வந்து அதிகம், அப்ப இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? அப்ப டைபோல் என்ன ஆகும்? இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுமா? புரியுதா? அடுத்து என்ன சொல்றான்?
எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? ஆன்டி பேரலல். அப்போ டைபோல் எப்படி இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ டைபோல் என்ன ஆகும்? எந்த டைரக்ஷன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதிகமாக அந்த டைரக்ஷன் டைபோல் ட்ரான்ஸ்லேஷன் மோஷன் பண்ணும். புரியுதா? எஸ் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தோன்னா 31 கொஸ்டின் இருக்கும். அது இல்லாமல் 14, 15 MCQ இருக்கும். நாட் அலவுட். Thank you. Thank you. Thank you.